अनादि परमेश्वर இந்த ही। மகிமையான வேளையிலே கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. इस महिमामय समय में परमेश्वर आप सबको आशीष करें। அல்லேலூயா. हालेलुया। சந்தோஷமாய் உள்ளவர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். जो आनंदित है अपने हाथ उठाकर हालेलुया कहेंगे। हालेलुया। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புத்தகம் दूसरे इतिहास की पुस्तक 30ஆம் அதிகாரம் 30वां अध्याय 1, 2, 3 வசனங்களை 1, 2 வாசிக்கலாம். और 3 वचन पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே पढ़ा गया हुआ इस पवित्र वचन में எசேக்கியேல் ராஜாவின் நாட்களிலே हिजकिय्याह राजा के दिनों में பஸ்காவை ஆசரிக்கும்படி फसह मनाने के लिए இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் इजराइल लोगों को, யூதா ஜனங்களுக்கும் यहूदी लोगों को அறிவிக்கப்பட்டது. बताया गया எல்லாரும் தேவாலயத்திலே கடந்து வர வேண்டும் सब कोई यहोवा के भवन में आना है, என்று எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. सबको बताया गया। அந்த பஸ்காவை 2ஆம் மாதத்திலே ஆசரிக்கும்படி அவர்கள் யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். उस फसह का पर्व दूसरे महीने में मनाने के लिए उन्होंने सम्मति की। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் इस पुरानी नियम के काल இந்த में பஸ்காவை ஆசரித்து வந்தார்கள். इस फसह का पर्व मनाते थे। இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் इस फसह का पर्व मनाना है तो 3வது வசனத்திலே வாசிக்கிற போதோ तीसरा वचन में हम पढ़ते हैं, ஆசாரியர்களும் याजक போதுமான மக்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாததினால் उन्होंने अपने आप तोड़े ही याजकों ने अपने आप को पवित्र न किया था। ஜனங்கள் எருசலேமிலே கடந்து வராதபடியினால் प्रजा के लोग यरूशलेम में इकट्ठे न हुए அந்த थे। பஸ்காவை குறிப்பிட்ட நாளிலே ஆசரிக்க முடியவில்லை. इस कारण फसह के पर्व को नियुक्त दिन में नहीं मना पाए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र दिन नाम की महिमा அப்போ हो। இந்த நாட்களிலே इन दिनों में ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் परमेश्वर यीशु मसीह இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் எழுதப்பட்டு வைத்திருக்கிறார். फसह का पर्व मनाने के विषय में पुराने नियम में लिखकर रखा है। இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் इस नए नियम के काल में भी யோவான் 2ஆம் அதிகாரத்திலே யோहन्ना दूसरा अध्याय ஸ்தோத்திரம் में 13 முதல் நீங்கள் வாசிப்பீர்கள். அங்கே இயேசுவான பஸ்காவை ஆசரிக்க அவர் எருசலேமுக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें लिखा गया है कि यीशु भी फसह का पर्व मनाने के लिए यरूशलेम में गया था। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। அப்ப இயேசுவானவர் यीशु मसीह இந்த பஸ்காவை ஆசரித்த பின்பு फसह का पर्व मनाने के बाद இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சீஷர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். इसे स्मरण कीजिए, इसे पालन कीजिए बोलकर நான் चेलों को आज्ञा दिया। திரும்ப வருகிற வரைக்கும் मेरे फिर से आने तक இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும், इसे स्मरण कीजिए, இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் इसका पालन कीजिए என்று சீஷர்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். ऐसे चेलों को आज्ञा दिया था। அப்ப இந்த பஸ்கா பண்டிகை ये फसह का पर्व கர்த்தருடைய பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். परमेश्वर के बोझों को याद दिलाता है। கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்ட விதங்களை நினைவு கூற வேண்டும். परमेश्वर हमारे लिए किस प्रकार मारा गया उसे याद दिलाता है।
நமக்கா சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூற வேண்டும். हमारे लिए बहाया हुआ लहू को स्मरण दिलाता है. இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று தேவன் சொன்னார். परमेश्वर ने कहा कि इसे स्मरण करने के लिए इन सबको அப்ப இந்த कीजिए. பஸ்காவை ஆசரிப்பதற்கு फसक के पर्व मनाने के लिए மற்ற சபையாரை போல அல்ல, बाकी के कलीसिया के समान नहीं, சோத்திரம், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு பண்டிகையாக நாம் இதை ஆசரிக்க வேண்டும். परमेश्वर के द्वारा स्वीकार लिया जाने वाला पर्व मनाना है. புசிப்பது சாதாரண திராட்சை ரசமா இருக்கலாம், भले खाना साधारण सा एक दाकरस हो சாதாரணமாக ரொட்டியா या இருக்கலாம். साधारण एक रोटी हो, அதை புசிக்க வேண்டிய விதத்திலே புசிப்போமானால் परंतु उसे जिस प्रकार खाना है उसी प्रकार खाएंगे तो, அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதத்திலே ஆசரிப்போமானால் जिस प्रकार फसक के पर्व मनाना है उस प्रकार मनाएंगे तो அது வியாதிகளை மாற்றும், वो सारी बीमारियों को दूर அது कर देगा, பலவீனங்களை மாற்றும், निर्बलताओं को दूर कर அது देगा, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரடை செய்யும். आत्मिक जीवन में एक प्रकार की जीवन தேவன் पाएंगे. வித்தியாசமான மறுரூபமான காரியங்களை தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर कुछ अलग रीति से कोई अलग बातों को करता है. அப்ப இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு फसक का पर्व मनाने के இந்த लिए எசேக்கியேல் ராஜாவை நாட்களே என்ன முக்கியப்படுத்தினார்கள்? हिजकियेल राजा के दिनों में किस बात को अधिक मुख्यता दी? சோதரன் 15-16 வாசிப்பீர்களானால், 14-15 को पढ़ेंगे. பின்பு அந்த 2ஆம் மாதம் தேதியில் ம் 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 தங்களை சுத்தம் பண்ணி ஆலயத்தில் கொண்டு வந்து ம் 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 தங்களை பரிசுத்தம் கொள்ளாததிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் பரிசுத்தம் பண்ண அல்லேலூயா, हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा அப்ப हो. இந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு इस फसक का पर्व मनाने के लिए சோதரம் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி பலிகளை செலுத்தினார்கள். अपने आप को पवित्र करने के लिए होम बलि चढ़ाए. சிலர் தன்னை சுத்திகரிக்காதபடியினால कुछ लोग अपने आप को पवित्र न करने के அவர்களுக்கு कारण மறுபடியும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. उनके लिए फिर से मेमना मारा गया. சோதரம் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற போதோ यदि आप लगातार उसे அதே पढ़ोगे 24வது வசனத்தில் उसके வாசிப்போமானால் 24वें वचन में पढ़ते हैं. யூதா 1000 காளைகளையும் கொடுத்தான். ம் ம் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, हालेलुया. சோத்திரம். இந்த பலி செலுத்தப்பட்ட பின்பு यहाँ पर बलि चढ़ाए जाने के बाद அநேக தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். बहुतों ने अपने आप को पवित्र किया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, हे मसीह में प्रियो, இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும் என்றால், फसक का पर्व मनाना है तो, அல்லது கர்த்தருடைய பந்தியை நாம் இதை நினைவு கூற வேண்டும் என்றால், या प्रभु भोज में उसे स्मरण करना है तो, சோத்திரம், முதலாவது सबसे पहले சோத்திரம், இந்த எசேக்கியேல் ராஜாவின் நாட்களிலே इस हिजकिय्याह राजा के दिनों சோத்திரம், में ஜனங்களும் ஆசாரியர்களும் लोग प्रजा और தங்களை याजक சுத்திகரித்துக் கொண்டார்கள். अपने आप को शुद्ध किए, தங்களில் இருக்கிற குறைகளை மாற்றிக் கொண்டார்கள். अपने कमियों को दूर किए, தங்களுக்குள் இருக்கிற கரைகளை நீக்கிவிட்டார்கள். अपने अंदर की दाग को दूर कर दिए. சோத்திரம், ஒரு விஷயம் கூட அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் एक बार फिर पवित्र होने के लिए தங்களை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். अपने आप को परमेश्वर के चरण स्थान में बैठकर शुद्ध किए. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறேன்னா, हम भी जो प्रभु भोज में भाग लेने वाले हैं, ஒருவேளை நாம் சுத்திகரிக்கப்பட்டவளா இருக்கலாம், यदा कदाचित हम शुद्ध हुए हो, ஒருவேளை நான் பரிசுத்தமா தான் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் நினைக்கலாம். हम सोचते होंगे कि मैं तो पवित्र जीवन बिताता हूँ, ஆனாலும் फिर भी இந்த பஸ்காவை இந்த பந்தியிலே பங்கு பெற
போகிற நாம் इस फसक के पर्व में मनाने वाले हम முதலாவது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். सबसे पहले हम अपने आप को शुद्ध करना है. அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா. लेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. இதை இந்த சுத்திகரிப்பை इस शुद्धिकरण को இயேசுவானவரே செய்திருக்கிறார். यीशु मसीह स्वयं किए ஸ்தோத்திரம். थे. யோவானின் சுவிசேஷத்திலே यूहन्ना लिखित सुसमाचार की இரண்டாம் पुस्तक அதிகாரத்தை में दूसरा अध्याय எடுத்துக்கொள்வீர்களானால் को ले लीजिए. அப்ப கானாவூர் கல்யாணத்தை இயேசுவானவர் முடித்துவிட்டு जब काना गांव के शादी को ஸ்தோத்திரம் समाप्त किया, அவர் தொடர்ந்து அவர் எங்கே செய்கிறாரா? वो लगातार क्या करता ஸ்தோத்திரம். है? 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுதோ 13 वचन में हम इस प्रकार पढ़ते பின்பு हैं. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. यहूदियों का फसक का पर्व निकट था அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். और यीशु यरूशलेम को गया. அல்லேலூயா. लेलुया. அப்போ கானாவூர் திருமணத்தை இயேசுவானவர் முடித்துவிட்டு काना गांव के शादी को खत्म करके அப்போ பஸ்காவின் பண்டிகை காலம் சமீபமாய் இருந்தபடியினால் वहां पर फसक का पर्व निकट था, அவர் इसलिए எருசலேமுக்கு போனார். यीशु यरूशलेम को அப்ப गया. எருசலேம் சபைக்கு போன போதோ जब वो यीशु यरूशलेम को गया, அந்த சபை वो भवन அசுத்தங்களால் நிறைந்திருந்தது. अशुद्धतों से भरा हुआ அது था. ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டிருந்தது. उसे एक धंधा करने वाली स्थान நீங்கள் बना दिए தொடர்ந்து थे. 25 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் लगातार 25 वचन तक पढ़ोगे. இயேசுவானவர் यीशु मसीह அந்த சபையை उस भवन को அவர் என்ன செய்தாரா? उसने क्या किया? எல்லாவற்றையும் सब कुछ அகற்றி விட்டு बिखेर அவர் दिया சுத்தம் பண்ணினார். और शुद्ध किया. அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா. लेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो. அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में, பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் पुराने नियम के दिनों में இந்த भी பஸ்காவை ஆசரிப்பதற்கு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். इस फसक का पर्व मनाने के लिए अपने आप को शुद्ध किए थे. இயேசுவானவர் இருந்த காலங்களிலும் यीशु मसीह जिस இந்த काल में रहते थे, பஸ்காவை ஆசரிப்பதற்கு उन दिनों में भी फसक का पर्व அவர் मनाने के लिए சுத்தம் பண்ணினார். उसने अपने आप को शुद्ध किया. அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா. लेलुया. ஆகினால इसलिए இந்த நாட்களிலே इन दिनों में நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். हम भी अपने आप को शुद्ध कर இந்த लेंगे. பஸ்காவை ஆசரிக்கிற நாம் हम जो फसक का पर्व அவருடைய मनाते हैं, பந்தியிலே பங்கு பெற போகிற उसके நாம் प्रभु भोज में भाग लेने वाले, அவருடைய சோத்திரம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போகிற நாம் उसके मांस और लहू में भाग लेने वाले அவருடைய हम, பாடுகளை எல்லாவற்றையும் நினைவு கூற போகிற நாம் उसके बोझ को स्मरण करने वाले हम முதலாவது सबसे நம்மை पहले சுத்திகரித்துக் கொள்ள अपने வேண்டும். आप को शुद्ध कर लेना है. அல்லேலூயா. लेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அப்ப இந்த हो. சுத்திகரிக்க வாழ்க்கை, சுத்தம் பண்ணுகிற வாழ்க்கை, ये शुद्धिकरण का जीवन, சோதோ 2-3 காரியங்களை நாம் ஞாபகப்படுத்துகிறேன். 2-3 बातें मैं आपको याद दिलाना चाहता हूँ. முதலாவது நம்முடைய சரீரத்தை சுத்தம் பண்ண வேண்டும். सबसे पहले हम अपने शरीर को शुद्ध करना है. அடுத்தது உள்ளான வாழ்க்கை சுத்தம் பண்ண வேண்டும். अगला हमारा अंदर का जीवन शुद्ध होना है. அடுத்தது குடும்பத்தை சுத்தம் பண்ண வேண்டும். तीसरा अपने परिवार को शुद्ध करना है. அல்லேலூயா. लेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, இந்த நாட்களிலே इन दिनों में இந்த சரீரமானது ये शरीर जो है எப்பொழுதுமே கரையில் படக்கூடியதா இருக்கிறது. हमेशा दाग लगने वाले समान है. சோத்திரம். அவர் பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிற போதோ पवित्र पौलुस कलीसिया को स्तोत्रम। गलतिया को लिखता है 5ஆம் அதிகாரத்துல 5वां अध्याय में சோத்திரம் நாம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்க்கிற போதோ 19 से 21 तक इस प्रकार சோத்திரம் पढ़ते அங்கே हैं. ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், वहां पर परमेश्वर यीशु இந்த मसीह कहता है, சரீரத்தை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள், इस शरीर को ढाग लगाने वाली இந்த बातें, சரீரத்திலே கரைப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पर शरीर के काम को प्रकट किया गया है. இந்த சரீரம் சகல இச்சைகளுக்கு இடமாக காணப்படுகிறது. ये शरीर जो है सारी अभिलाषाओं का मुख्य स्थान बन जाता है. மாம்சத்தின் இச்சையின் கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर
सारे गंदे काम और लुचपन के विषय लिखा गया கர்த்தருடைய है। பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்போ இந்த மாம்சத்தில் இருக்கிற கரைகள் அழுக்குகள் इस शरीर में जो भी गंदगी और मैल है நம்மை முற்றிலுமாக நம்மை விட்டு மாற்ற வேண்டும். उसे पूरी तरह से हमसे शुद्ध करना है। இதை குறித்து இன்னும் பரிசுத்த பவுல் தெளிவா எழுதுகிறார். इसके विषय पवित्र पौलुस और भी लिखता है। 2 கொரிந்தியர் புத்தகத்திலே दूसरे कोरिन्थियों की पुस्तक में 5ஆம் அதிகாரம் 10 வாசிப்பீர்களானால் यदि आप 5वां अध्याय के 10वां वचन அங்கே पढ़ोगे ஆண்டவர் சொல்றாரு, वहां पर परमेश्वर कहता है, வாசிப்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் முன்பாக வெளிப்பட வேண்டும். अवश्य है कि हम सबका हाल मसीह के न्याय आसन के सामने खुल जाए, हर एक व्यक्ति अपने अपने भले बुरे कामों का बदला जो उसने देह के द्वारा किया हो पाए। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது शरीर के द्वारा जिसने भी कोई भला बुरा काम किया हो, தீமைக்காவது बुरा काम किया தக்க हो, பலனை அடைவோம். उसका योग्य बदला हम நாம் पाएंगे। எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும். हम उसके सामने लज्जित होना அப்போ पड़ेगा। இந்த சரீரத்திலே इस शरीर में சில இச்சை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. कुछ लुचपन भरी बातें हम जीते हैं, சில கரைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. कुछ दाग के साथ जी रहे அப்போ हैं। அந்தந்த சரீரத்தில் என்னென்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ हर एक कोई अपने अपने शरीर में कौन सा जीवन बिता அதெல்லாம் रहे हैं, இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்கிற போது அதற்கு வேண்டிய பலனை அடைவார்கள். उसका सब बदला हमें यीशु मसीह के न्याय के आसन के सामने खड़े रहते समय पाएंगे। அப்போ இந்த சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? तब ये शरीर किस प्रकार होना चाहिए? ஆகையினால தான் பரிசுத்த பவுல் ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் इसलिए पवित्र पौलुस रोमियो की 12वां अध्याय पहला वचन में इस प्रकार कहता है, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, वहां पर परमेश्वर कहता है, சகோதரரே சரீரங்களை வேண்டுமென்று இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த சரீரத்தை इस शरीर को சோத்திரம் பரிசுத்தமோ पवित्र தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா இருக்க வேண்டும். परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ। அப்போ தேவன் எதிர்பார்க்கிறார் यही परमेश्वर हमसे चाहता இந்த है, சரீரத்திலே इस शरीर को எந்த விதமான கரைகள் இல்லாம कोई भी प्रकार की दाग न हो, எந்த விதமான அசுத்தம் இல்லாம कोई प्रकार की अशुद्धता न இந்த हो। சரீரம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கணும், ஜீவ பலியா இருக்க ये வேண்டும். शरीर परमेश्वर के सामने खड़े रहने समान एक भावता हुआ जीवदान बलिदान அப்போ हो। இந்த சரீரத்தை நான் முதலாவது கழுவணும். इस शरीर को सबसे पहले धोना है। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற போதோ पवित्र पौलुस इस प्रकार इब्रानियों को लिखता है 10ஆம் அதிகாரத்துல 10वां अध्याय में 22வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि 22वां वचन पढ़ोगे அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, उसमें लिखा गया है, சோத்திரம் துர்மனச்சாட்சி நீங்க சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டதாயும் சரீரம் உள்ளவராயும் लेलुया। हम सच्चे मन और पूरे विश्वास के साथ और विवेक का दोष दूर करने के लिए हृदय पर झिड़काव लेकर और देह को शुद्ध जल से धुलवाकर परमेश्वर के समीप जाएं। लेलुया। हालेलुया। சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் देह को शुद्ध जल से धुलवाकर परमेश्वर के समीप जाएं। இந்த சரீரம் इसका मतलब ये முதலாவது शरीर கழுவப்படணும். सबसे पहले धुलवाया அப்ப இந்த जाना है। பஸ்காவை நாம் ஆசரிப்பதற்கு फसह का पर्व मनाने के लिए தேவனும் சுத்தம் பண்ணினார், परमेश्वर ने भी शुद्ध किया, சோதரன் பழைய ஏற்பாட்டு சபையும் சுத்தம் பண்ணப்பட்டது. पुराने नियम के कलीसिया भी शुद्ध किया गया। அப்போ இந்த நாட்களிலும் கூட इन दिनों में भी இந்த பந்தியிலே பங்கு பெற போகிற நாம் इस बोझ में भाग लेने
वाले அவருடைய आप, பாடுகளை நினைவு கூறுகிற उसके போகிறேன்னா बोझ को स्मरण करने वाले நாம் हम சுத்தம் உள்ளவளாய் காணப்பட வேண்டும். भी शुद्धता के साथ रहना அப்போ है। முதலாவது सबसे पहले நான் என் சரீரத்தை நாம் சுத்தமாய் காணப்பட வேண்டும். मैं इस शरीर को शुद्ध रखना है, சுத்த ஜலத்தாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். शुद्ध जल से धुलवाया गया हुआ शरीर। அப்போ இந்த சரீரத்துல इस शरीर में ஏதாகிலும் ஒரு சின்ன கரைகளோ பாவங்களோ இருக்குமானால் यदि छोटी सी पाप या दाग हो, நாம் இந்த பண்டிகையில பங்கு பெறுவது ஒரு பிரயோஜனம் கிடையாது. इस प्रभु भोज में भाग लेना हमारे लिए नाकाम हो जाएगा। ஆகையால் தான் பரிசுத்த யோவான் எழுதுகிற போதோ इसलिए पवित्र यूहन्ना इस प्रकार लिखता ஒன்று है, யோவான் புத்தகம் 1:7 வாசிக்கிற போதோ पहले यूहन्ना की पुस्तक पहला अध्याय की அவர் 7 தமது वचन में இரத்தத்தினாலே वो अपने लहू से அவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறவர், கழுவுகிறவர். वो हमें शुद्ध करता है। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में இந்த சரீரம் கழுவப்பட்டதாக சுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ये शरीर भी शुद्ध और धुलवाया जाना है। அல்லேலூயா, लेलुया அல்லேலூயா. लेलुया। அப்ப கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிற நான் हम जो परमेश्वर के सम्मुख में भाग அப்ப लेने இந்த वाले हैं, சரீரம் சுத்தம் உள்ளதா இருக்குதா? ये शरीर में शुद्धता है क्या? அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரத்தில் ஏதாயிலும் பாவ ஆளுகை செய்திருக்குமானால், यदि इस शरीर में कोई पाप की आक्रमण हो உலக இச்சைகள் ஆளுகை செய்து கொண்டிருக்குமானால், या एक कोई दुनिया की अभिलाषा की अतिक्रमण हो, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். आज के दिन हमें परमेश्वर की ओर देखना है। சோதரன், ஆண்டவராகிய தேவன் தாவீதை பற்றி சொன்னார், परमेश्वर यहोवा ने दाऊद के बारे में कहा, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று, वो मेरे मन का योग्य है, என்னுடைய சித்தத்தை செய்வான் என்று சொன்னார். मेरी इच्छा पूरा करेगा। அப்பேற்பட்ட தாவீது மன்றாடினார், उस दाऊद ने विनती किया, ஆண்டவரே என்னை கழுவும், हे प्रभु मुझे शुद्ध कर, பாவ மற என்னை கழுவும், मुझे पाप से दूर करने के लिए मुझे शुद्ध யூசப்பினாலே कर, என்னை சுத்தம் பண்ணும், अपने लहू से मुझे शुद्ध कर, அப்போது நான் சுத்தமாவே. तब मैं शुद्ध हो जाऊंगा। அப்போ இந்த நாளிலே इन दिनों में என் சரீரம் சுத்தமா இருக்குதா? क्या मेरा शरीर शुद्ध है? அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த சரீரத்தை பற்றி इस शरीर के बारे में பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற போது தெளிவா எழுதுகிறார். पवित्र पौलुस जब कुरिन्थियों कलीसिया को लिखता है तो बड़े स्पष्ट रूप से लिखता है। 1 கொரிந்தியர் புத்தகத்துல पहले कुरिन्थियों की पुस्तक में 6ஆம் அதிகாரத்தை 6वां अध्याय சோத்து நாம் எடுத்துக்கொள்வோம். ले लेंगे। சோத்து 1 கொரிந்தியர் புத்தகம் पहले कुरिन्थियों की पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय சோத்து அதில் 15 இருந்து வாசிப்போம். 15 से पढ़ेंगे। உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க அவயங்களை வேசியின் அவயங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே இருக்கிறான் என்று அறியீர்களா? இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. வேசி தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமோ சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசிதனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் செய்கிறான். சரீரமானது தேவனாலே பெற்றும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அல்லேலூயா, हालेलुया। பரிசுத்த பவுல் पवित्र पौलुस இந்த சரீரத்தை பற்றி தெளிவு எழுதி வைத்திருக்கிறார். शरीर के बारे में स्पष्ट रूप से लिखकर रखा இந்த है। சரீரம் ये शरीर இது உங்களுடையது, ये உங்களுடையது तुम्हारा அல்ல. नहीं है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். இது தேவனுடைய ஆலயம், தேவனுடையது. ये परमेश्वर का मंदिर है और அப்ப இந்த परमेश्वर का भवन சரீரத்திலே है। इस शरीर में ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை இதை எது செய்யவோ திருத்தவோ நமக்கு அதிகாரம் नहीं, ஸ்தோத்திரம், நமக்கு அதிகாரம் இல்லை.
हमारे जीवन में कुछ करने के लिए, कुछ सुधारने के लिए इस शरीर को कोई अधिकार नहीं है। அப்ப யோசித்து பாருங்க, सोच के இந்த देखिए சரீரத்தை इस शरीर நான் को எவ்விதமாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன்? मैं किस प्रकार उपयोग कर रहा हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு விசேஷமான சரீரம், தேவனுடைய ஆலயம். ये परमेश्वर ने हमको विशेष रीति से दिया हुआ एक शरीर है जो परमेश्वर का मंदिर இந்த है। சரீரத்தை நான் எப்படி பாதுகாத்து வருகிறேன்? इस शरीर को मैं किस प्रकार रक्षा कर रहा हूँ। இது எப்படி நான் பாதுகாத்து வருகிறேன்? इसकी मैं किस प्रकार रक्षा कर रहा हूँ। இந்த சரீரத்தை நான் எப்படி பராமரித்து வருகிறேன்? इस शरीर को मैं कैसे देखभाल कर रहा हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் யோசித்து பாருங்கள். आप थोड़ा सोच के देखिए சோதரம், இந்த சரீரத்தை நான் எப்படி பாதுகாத்து பராமரித்து வருகிறேன்? इस शरीर को मैं कैसे रक्षा और देखभाल कर रहा हूँ। சோதரம், அப்ப இந்த சரீரத்துல इस शरीर में எத்தனையோ விதமான காரியத்தை நம்முடைய விருப்பத்துக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். कितनी बातें हम अपनी मनमानी अनुसार कर रहे हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரத்தை அழகுபடுத்துகிறோம். शरीर को सुंदर करते हैं। இந்த சரீரம் விரும்புகிறத इस शरीर जो चाहता है நாம் அனுபவிக்கிறோம். उसका अनुभव करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் इस प्रकार की बातें இந்த சரீரத்தை கரைப்படுத்தி அசுசிப்படுத்தி விடுகிறது. इस शरीर को ढागीन कर देता है और कलंक कर देता है। அப்ப இந்த நாளிலே इन दिनों இந்த में சரீரம் ये शरीर இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால் फसक का पर्व मनाना है இந்த तो சரீரம் சுத்தமா இருக்குதா? क्या ये शरीर शुद्ध है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோத்ரம், நீ உதட்டுல சில பேர் கலர் அடிக்கிறாங்க பாருங்க. உதட்டுல कुछ लोग अपने ओठ में உதட்டுல கலர் அடிக்கிற பாருங்க. ओठ में कलर लगाते हैं, முடியில கலர் அடிக்க பாருங்க. बाल में कलर लगाते हैं, இந்த நகத்துல கலர் அடிக்க பாருங்க. नाखून में कलर लगाते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரத்துல ஓட்ட போடுறாங்க பாருங்க. शरीर में किधर छेद डालते இந்த हैं, காதுல ஓட்ட போடுறா, कान में छेद डालते மூக்குல हैं, ஓட்ட போடுறா. नाक में छेद डालते हैं, எங்கெங்க ஓட்ட போடுறா பாருங்க. कहीं कहीं भी चाहिए वहां पर छेद डाल देते हालेलुया, हैं। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது உங்களுடைய சரீரம் ये तुम्हारा अल्ले। शरीर नहीं है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது உங்களுடைய சரீரம் அல்ல, ये तुम्हारा शरीर नहीं है, இது தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. ये परमेश्वर की मालमत्ता கர்த்தருடைய है, சரீரம். ये परमेश्वर இது का அவருடைய शरीर ஆலயம். है, ये उसका मंदिर இதில் है। எதை நாம் செய்யவோ கொள்ளவோ நமக்கு அதிகாரமே इसमें कुछ भी करने के लिए, बढ़ाने के लिए கிடையாது. क्या नहीं है, அல்லேலூயா. अधिकार नहीं है। அப்ப இந்த சரீரத்தை तब इस शरीर को நாம் எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கோம், हम कितना बिगाड़ कर रखे हैं, எவ்வளவு நாசம் பண்ணி வச்சிருக்கோம். कितना नाश करके रखे हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। போதவஸ்தை போட்டு போதவஸ்துக்களை போட்டு नशेलू वस्तु खाकर என்னென்னமோ செய்யறோம் பாருங்க. क्या क्या करते हैं। அது மட்டுமல்ல, उतना ही नहीं, இந்த சரீரத்தை इस शरीर को இந்த மனசு மாம்ச விரும்புறபடி ஒப்பு கொடுக்கறான். मनमानी अनुसार समर्पण करते हैं। அல்லேலூயா. हालेलुया। திருமணம் ஆனவன் जो शादी हो गया है இந்த சரீரத்தை वो अपने शरीर को ஒரு மனைவி கொடுத்து வச்சிருக்காரு. परमेश्वर ने पहले से एक पत्नी दे रखा है। ஆனா फिर भी சில பேர் வாழ்க்கையில பார்க்கிற போதோ कुछ लोगों के जीवन में हम देखते இந்த हैं சரீரத்தை इस शरीर को இன்னொரு மனைவிக்கு, और एक पत्नी के இன்னொரு लिए புருஷனுக்கு और एक पुरुष के लिए இப்படி கொடுத்து வாழ்ற பாரு. ऐसे भी देख कर जीवन बिताते हैं। हालेलुया, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த சரீரத்தை கெடுத்து வச்சிருக்கா. इस शरीर को बिगाड़ कर रखे हैं। சோதரன், அதான் எந்த பாவமோ इसलिए कोई भी पाप சரீரத்துக்கு शरीर के புறம்பே இருக்குமா, बाहर है। எது மட்டும் சரீரத்தோடு இருக்குமா? सिर्फ शरीर के साथ कौन सा पाप होता है? வேசிதனமா, व्यभिचार। தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். वो परमेश्वर को बिल्कुल प्रिय नहीं है। அது சரீரத்தோடு இருக்குமா? वो शरीर के साथ साथ मिला रहता है। அதான் பரிசுத்த யோபின் புஸ்தகம் வாசிப்போமானா, इसलिए पवित्र युग में पढ़ते हैं பாவம் ये पाप எலும்போடு படுத்து இருக்கிறதா. हमारे हड्डियों के साथ लेटा रहता है। ஆதியாகமத்தில் வாசிப்போமானா, यदि हम उत्पत्ति में पढ़ेंगे இந்த பாவம் ये पाप வீட்டு வாசல் படி படுத்து இருக்கிறதா. हमारे घर के दरवाजे में लेटा रहता है। எரேமியாவிற்கு ஏசாயாவிற்கு எழுதுகிற போதோ वो इस प्रकार लिखता है இந்த பாவம் ये पाप பின்னாடி வந்துகிறதா. हमारे पीछा करता है। இந்த பாவம் ये पाप உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதா. तुम्हारे विरोध गवाही देता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम அப்ப महिमा हो। சுத்த ஜலத்தாலே கழுவப்பட்ட சரீரமா, शुद्ध जल से धुलवाया गया हुआ அப்ப இந்த शरीर, சரீரம் சுத்த ஜலத்தால கழுவப்பட்டதா இருக்க வேண்டும். ये शरीर शुद्ध जल से அப்ப धुलवाया இந்த जाना சரீரம் है। கழுவப்பட்டதா இருந்தால் यदि हमारा शरीर धुलवाया गया हो, இந்த சரீரத்திலே எந்த விதமான கரைகள் இருக்க கூடாது. इस शरीर में कोई भी दाग नहीं होना है। அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா. लेलुया। அப்ப நீங்க யோசித்து பாருங்க, सोच के देखिए, சோத்திரம், இந்த சரீரத்தை எவ்வளவு டெக்கரேஷன் பண்றோம். इस शरीर को हम कितना सजाते हैं। அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா, लेलुया, அல்லேலூயா. लेलुया। சோத்திரம். அப்போ இந்த நாளிலே நம்ம வாழ்க்கை இந்த சரீரம் கரைப்பட்டு போச்சு. इन दिनों में हमारा शरीर जो है दाग लग गया அப்போ है। எங்க கரை இருக்கு? कहाँ पर दाग है? நீங்க யோசித்து பாருங்க. सोच के देखिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். யோசித்து பாருங்களேன். सोच के देखिए, ஆவிக்குரியவர்கள் आत्मिक लोग உங்க வாழ்க்கை சரீரத்தை யோசித்து பாருங்க. अपना शरीर के बारे में सोच के என் देखिए, சரீரத்திலே मेरे शरीर எங்கே में கரைகள் இருக்கிறது? कहाँ पर दाग लगी हुई அவ்வாறு है। கரைகள் இல்லை என்றால் यदि दाग नहीं लगा हो, சோத்திரம், அதை ஒன்று கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. पहले कुरिन्थियों में लिखा है சோத்திரம். 15ஆம் அதிகாரத்துல 15वां अध्याय में 51வது வசனத்தை வாசிக்கிற போதோ 51वां वचन में पढ़ते हैं, சோத்திரம் சொல்றாரு, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். मैं तुम्हारे लिए गुप्त बात நாம் बताता எல்லாரும் हूँ। நித்திரை அடைவதில்லை, हम कोई सोएंगे ஆகிலும் नहीं, கடைசி எக்காலம் துணிக்க போதோ परंतु जब आखिरी ஒரு नरसिंह நிமிஷத்திலே, हम क्षण भर में ஒரு இமைப்பொழுதிலே पलक मारते ही நாம் எல்லாரும் என்ன செய்வோமா? हम सब क्या हो जाएंगे? மறு ரூபம் அடைவோம். बदल जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு இப்ப வருவாரானா, यदि यीशु अभी आ जाए, என் சரீரம் மறுரூபம் அடையும் मेरा शरीर बदल जाएगा। அப்படின்னு மட்டும் ஜோர கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ऐसे कहने वाले अपना हाथ उठाकर हालेलुया कहेंगे। हालेलुया। நல்லா இன்னைக்கு இப்போ இயேசு வந்தா अभी यीशु आए, என் சரீரம் மறுரூபம் அடையும். मेरा शरीर बदल जाएगा, அப்படி रूपांतर हो जाएगा। அப்படி சொல்ற விசுவாசிக்கிற மட்டும் நல்லா வலது கருத்து மேலே வைத்து கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுவோம். ऐसा कहने वाले अपने दाहिना हाथ उठाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। சோத்திரம், சோத்திரம். சில பேர் எல்லாம் யோசிக்கிறாங்களே. அல்லேலூயா. हालेलुया। அப்போ பாதி பேர் சரியில்லை, ஆயத்தமா இல்லை. मतलब बाकी आधे लोग तैयार नहीं हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற போறோம். अब प्रभु भोज में भाग लेने वाले हैं। நமக்கே சந்தேகம் வருது. हमको ये शंका हो அப்போ रही இந்த है, சரீரத்தில் ஏதோ इसका கரை मतलब इस शरीर में कुछ கரை तो दाग கரை लगा என்ன हुआ செய்யுது? है। இருக்குதுயா. அப்போ இந்த நாளிலே इन दिनों में உங்க சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. अपने शरीर को समर्पण कीजिए। ஒப்பு கொடுத்து மறுபடியும் திருவிருந்து முடிச்சுட்டு காலடிக்க கூடாது. समर्पण करने के बाद फिर प्रभु भोजन में भाग लेने से पीछे नहीं हटना है। கலர் பண்ணக்கூடாது, கலர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. फिर से रंग नहीं मारना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அப்ப हो। இன்றைக்கு இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு इस प्रभु भोज में भाग लेने के அப்ப लिए முதலாவது நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். सबसे पहले शुद्ध किया அந்த जाना है। சுத்திகரிப்பு वो இந்த शुद्धता சரீரத்திலே இருக்கணும். इस शरीर में होना है। சுத்திகரிக்கப்பட்ட சரீரமா இருக்கணும். शुद्ध किया गया हुआ शरीर होना है। சுத்திகரிக்கப்பட்ட சரீரமா இருக்குமானால் यदि हमारा शरीर शुद्ध किया गया हो, மறுரூபம் அடையத்தக்கதா இருக்க வேண்டும். वो रूपांतर होने समान होना है। இயேசு வந்தா உடனே இந்த சரீரம் மறுரூபம் அடையணும். यीशु के आते ही तुरंत वो शरीर அதான் रूपांतर கடைசி होना பரிசுத்த है। பவுல் சொல்ற ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் इसलिए पल भर நித்திரை में அடைவதில்லை. हम सोएंगे नहीं। ஆகின ஒரு நிமிஷத்திலே एक क्षण मात्र ஒரு में, இமைப்பொழுதிலே एक पल भर நாம் में எல்லாரும் என்ன செய்வோமா? हम सब क्या करेंगे? மறு ரூபம் அடைவோம். बदल जाएंगे। அப்ப இந்த மறுரூபம் அடைகிற அளவுக்கு बदल होने என் समान சரீரம் எப்போதுமே சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். हमारा शरीर सदा शुद्ध किया रहना நாளிலே है। நீங்க யோசித்து பாருங்க, सोच के देखिए எங்க சுத்தம் இல்ல. कहाँ कहाँ शुद्धता नहीं है। சோத்திரம். புறமே சரீரத்தை மட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். अभी सिर्फ शरीर के बारे में बोल रहा हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரம் எந்தெந்த காரியத்தை அடிமையா இருக்கிறது, शरीर कौन कौन सी बातों का अधीन बन गया है, எந்தெந்த வாழ்க்கை அடிமையா இருக்கிறது, कौन कौन सी जीवन का दासी बन எதுக்கு गया है, அடிமைப்பட்டு இருக்கிறது, कौन कौन सी बातों का दासी बन இன்றைக்கு गया है। ஆவியான் உணர்த்தரானா சரி பண்ணிக் கொள்ளுங்கள். यदि पवित्र
पवित्र आत्मा जी आपसे बातें कर रहा है तो अपने आप को கர்த்தர் सुधार लीजिए। உணர்த்துவாரா இன்றைக்கு சரிப்படுத்திக் கொள்ளுங்க. यदि आप में पवित्र आत्मा जी ऐसे आपसे அந்த बातें कर रहा है तो பாவத்தை सुधार விட்டு வெளியே लीजिए। வந்துரு. उस पाप को छोड़कर बाहर आ சோதரன், जाइए। அந்த வாழ்க்கை விட்டு வெளியே வந்துரு. उस जीवन छोड़कर बाहर आ சோதரன், जाइए। கர்த்தர் ஒரு மறுரூபமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए रूपांतर हुआ जीवन रखा கர்த்தர் ஒரு है। மேன்மையான வாழ்க்கை आपके लिए வைத்திருக்கிறார். परमेश्वर एक उत्तम जीवन ஆக அந்த रखा வாழ்க்கை है। விட்டு வெளியே यदि வருவாயானால் आप पाप से बाहर निकलेंगे சோதரன், இந்த சரீரம் ये சுத்திகரிக்கப்படும். शरीर शुद्ध किया அப்ப जाएगा। சரீரம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான் शरीर जिसका शुद्ध हुआ है இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற போதோ वही लोग प्रभु भोज में भाग அவர்கள் लेते समय ஆசீர்வதிக்கப்பட முடியும். आशीष पा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। எல்லா கரங்களை உயர்த்தி सबको अपने हाथों ஆண்டவரே, को उठाकर இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா கரைகளை हे प्रभु इस शरीर में जो भी दाग எல்லா है பாவங்களை सारे पापों को சோதரன், தெரிந்து தெரியாமையிலோ मेरे जानबूझकर या அறிந்து अनजान அறியாமல் में இருக்க சகல காரியங்களை जो भी बातें मेरे அந்த शरीर ஒரு में விஷயம் என்னை हो கழுவி उसे சுத்திகரியும் मुझे ஆண்டவரே. धोकर शुद्ध कर दीजिए प्रभु। எல்லா அப்படியே கரங்களை சோத்திரம் ஜெபிக்கலாமா? सब कोई अपने हाथों को उठाकर சோத்திரம் धन्यवाद சோத்திரம் बोलेंगे। சோத்திரம் 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 தகப்பனே சோத்திரம் 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 தகப்பனே சோத்திரம் 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 நல்லாண்டவர் 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 தகப்பனே சோத்திரம் 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 தகப்பனே இறங்கட்டும் ஆண்டவரே சோத்திரம் 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 தகப்பனே எங்களை கழுவும் தகப்பனே எங்களை கழுவும் ஆண்டவரே சோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட் ஆவியானவர் பிரைஸ் தி லார்ட் ஈசோப்பினால் கழுவோம் இன்றே சுத்தமாவோம் ஈசோப்பினால் கழுவோம் இன்றே சுத்தமாவோம் உறைகின்ற பனி போல் வெண்மையவோமையா உன் திருவார்த்தையினால் உறைகின்ற பனி போல் வெண்மையவோமையா உன் திருவார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே ஈசோப்பினால் கழுவோம் இன்றே சுத்தமாவோம் ஈசோப்பினால் கழுவோம் இன்றே சுத்தமாவோம் உறைகின்ற பனி போல் வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினால் 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 மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு புஸ்தகம் मत्ती लिखित सुसमाचार 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 15வது வசனத்தை வாசிப்போம். 15 वचन पढ़ेंगे। உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள்
பட்சிக்கிற ஓநாய்கள். झूठे भविष्यद्वक्ताओं से सावधान रहो जो भेड़ों के बेस में तुम्हारे पास आते हैं परंतु अंतर अंदर अंदर वे फाड़ने वाले भेड़िए हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. பஸ்காவை ஆசரிப்பதற்கு தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். फसक का पर्व मनाने के लिए अपने आप को शुद्ध किए. முதலாவது நம்முடைய சரீரத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். सबसे पहले अपने शरीर को शुद्ध करना இந்த है. சரீரத்தில் என்னென்ன கரைகள் என்னென்ன காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். हमारे शरीर में क्या क्या दाग लगा है सब अच्छी तरह से जानते हैं. இதை நீங்கள் அறிந்து इसे जानकर ராக்காலத்திலே உங்கள் தனி ஜெபத்திலே குடும்பத்தில் உட்கார்ந்து சோதித்து பார்த்து அதை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். इसी रात को घर जाकर बैठकर प्रार्थना करके अपने आप को शुद्ध कर लो. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், दूसरा परमेश्वर कहता है சிலர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். कुछ लोग भेड़ों का बेस डालकर आएंगे உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். परंतु वो मन से फाड़ने वाले भेड़िए அப்போ हैं. நமது உள்ளான வாழ்க்கை உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். हमारा मन शुद्ध किया जाना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம். பார்வைக்கு நன்றாக இருக்கலாம், दिखने के लिए बड़ी सुंदर हो, பேச்சு நன்றாக இருக்கலாம், बोली बड़ी अच्छी हो, ஜெபம் நன்றாக இருக்கலாம், प्रार्थना भी बढ़िया हो, நடைகள் நன்றாக இருக்கலாம், चाल चलन भी अच्छा हो, எல்லாமே நல்லா இருக்கும். सब कुछ अच्छा रहेगा. ஆனா உள்ள எப்படி இருக்கிறதா? लेकिन मन कैसा होता है? உள்ள எப்படி இருக்கிறதா? मन कैसा होता है? பட்சிக்கிற ஓநாய்கள், फाड़ने वाले भेड़ियों के समान. மாய நிறைந்திருக்கிறது. वैसे भरमाईपन भरा हुआ है. மாயமான வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. भरमाने वाली जीवन बढ़कर है. பேசுகிற பேச்சுக்கும் बातें करने वाली बातों அவர்கள் में வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒற்று வராது. उनका जीवन असली जिंदगी का कोई तालमेल नहीं இதை है. குறித்து இன்னும் தேவன் அழகா சொல்றாரு. इसके बारे में और भी यीशु அதே मसीह ने अच्छी तरह மத்தேயு से बताया है. 23ஆம் அதிகாரத்துல मत्ती 23वां अध्याय ஸ்தோத்திரம் में 28வது வசனத்தை வாசிக்கிற போதோ 28 वचन में पढ़ते हैं, ஸ்தோத்திரம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்றும் புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். तुम भी ऊपर से मनुष्यों को धर्मी दिखाई देते हो परंतु भीतर कपट और अधर्म से भरे हुए हो. அல்லேலூயா. हालेलुया. பார்வைக்கு நீதிமான், दिखने के लिए धर्मी, பேச்சிலே நீதிமான், बोली में धर्मी, பார்வைக்கு தேவனுடைய பிள்ளைகள், दिखाई देने के लिए परमेश्वर के लोग, பார்வைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், दिखने में आत्मिक लोग, சோத்திரம். பார்வைக்கு ஆவிக்குரியவர்கள், दिखने में आत्मिक लोग, சோத்திரம். பார்வைக்கு நீதிமான், दिखने में धर्मी, ஆனா புறம்பே परंतु भीतर பார்க்கும் போதெல்லாம் ஆவிக்குரியவன் நீதிமான், बाहर से देखेंगे तो धर्मी எல்லாம் கனி आत्मिक கொடுக்கிற மாதிரி இருக்கிறோம். व्यक्ति, परमेश्वर का व्यक्ति, ஆனா உள்ளத்திலே பார்க்கிற போதோ लेकिन मन में देखते हैं மாயத்தினால कपट. அல்லேலூயா. हालेलुया. கபடு நிறைந்திருக்கிறது, अधर्म से भरा हुआ है, மாயங்கள் நிறைந்திருக்கிறது, अंदर कपट भरा हुआ है, பொல்லாத வாழ்க்கை நிறைந்திருக்கிறது, पूरा जीवन भरा हुआ है, எரிச்சல் நிறைந்திருக்கிறது, जलन भरा हुआ है, சோத்திரம். வன்கண் நிறைந்திருக்கிறது. ईर्ष्या से भरे हुए हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆகையினாலதான் इसलिए சோத்திரம் நம்முடைய உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். हमारा अंदर का जीवन शुद्ध किया जाना இதை है. குறித்து பரிசுத்த பவுல் சொல்றாரு. इसके बारे में पवित्र पौलुस சோத்திரம். कहता நான் है, வாசிப்போமானா पढ़ेंगे சோத்திரம். எபிரேய புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல इब्रानियों की पुस्तक 4 अध्याय में 12வது வசனத்தை வாசிக்கிற போதோ 12 वचन में इस प्रकार சோத்திரம் पढ़ते அங்க हैं. சொல்றாரு பாருங்க. इसमें लिखा है, சோத்திரம். வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள ம் 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 அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में சோத்திரம் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். உள்ளான வாழ்க்கை हमारा मन की जीवन शुद्ध किया जाना है. நீங்க இன்னும் தொடர்ந்து எபிரேயர் 9:14 வாசிக்கிற போதோ इब्रानियों 9:16 में इस प्रकार சோத்திரம். पढ़ते हैं, கிறிஸ்துவுடைய ரத்தம் मसीह का लहू சோத்திரம் ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களுடைய மனச்சாட்சி செத்த கிரிகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு
நிச்சயம். मसीह का लहू जिसने अपने आप की सनातन आत्मा के द्वारा परमेश्वर के सामने निर्दोष चढ़ाया, तुम्हारे विवेक को मरे हुए कामों से क्यों न शुद्ध करेगा, ताकि तुम जीवते परमेश्वर की सेवा करो. அப்போ இந்த உள்ளான மனச்சாட்சி சுத்தம் பண்ணணும். हमारा मन का विवेक शुद्ध होना है. கிறிஸ்துவின் ரத்தம் मसीह का लहू இந்த உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்க வேண்டும். इस अंदर की जीवन को शुद्ध करना है. ஆகையினால தான் इसलिए பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகிற போதோ पवित्र पौलुस रोमियों को इस प्रकार लिखता 12ஆம் है, அதிகாரம் 2ல வாசிக்கிற போதோ 12:2 में इस प्रकार पढ़ते சோதரம் हैं, இது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் अंदर का आदमी புதிதாக்கப்படணும். प्रतिदिन बढ़ते அப்ப जाना है. நாளுக்கு நாள் हर दिन இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கிட்டே இருக்கணும். ये अंदर का व्यक्ति नया होते जाना है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. சோதரம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படணும். अंदर का व्यक्ति हर दिन नया बनते जाना है. அப்ப என்னுடைய உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும். हमारा आंतरिक जीवन नया होते அப்ப जाना என் है. உள்ளான வாழ்க்கை எத்தனை மாயங்கள் இருக்கிறது, हमारे अंदर के जीवन किस प्रकार எத்தனை है, மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். कितनी कपट भरी जीवन बिता रहे அதனால் हैं. தான் பரிசுத்த மார்க் எழுதுகிற போதோ उसे ही पवित्र मरकुस इस प्रकार लिखता है. மார்க் पुस्तகம் 7ஆம் அதிகாரத்துல मरकुस 7वां अध्याय में 20 இருந்து 23 வரைக்கும் வாசித்து பார்க்கிற போதோ 20 से 23 तक हम इस प्रकार पढ़ते हैं. இருதயத்தில் வருகிற இவைகளே நம்ம என்ன செய்கிறதா, मन से निकलने वाली इन बातें நம்மை ही தீட்டு हमें படுத்துகிறது. अशुद्ध कर देता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो. அப்ப இந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த காரியம் हमारे मन में जो बातें हैं, சோதரம் எரிச்ச ईर्ष्या, பொறாமை जलन, சோத்திரம் கபடு कपट, சோத்திரம் பொருளாசை लुचपन, சோத்திரம் இப்ப எல்லாம் ये सभी बातें நம்மை தீட்டுப்படுத்துகிறது, हमें अशुद्ध कर देता है, கரைப்படுத்துகிறது. हमें कलंक कर देता है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. அப்ப உள்ளத்திலிருந்து வருகிறபடியினால, ये सब बातें मन से अंदर से निकलता உள்ளான है, வாழ்க்கையிலிருந்து வருகிறபடியினால मनुष्य के अंदर से निकलता है, அது इसलिए நம்மை கரைப்படுத்தி वो விடுகிறது, हमें अशुद्ध कर देता அது है, நம்மை தீட்டுப்படுத்தி वो விடுகிறது. हमें अशुद्ध कर देता है. சோதரம் ஒரு பொய் இருக்குமானால், यदि एक झूठ हो, சோதரம் பொறாமை இருக்குமானால், एक जलन हो, ஒரு மூர்க்கம் இருக்குமானால், एक मूर्खता हो, ஒரு கோபம் இருக்குமானால், एक क्रोध हो, இது என்னுடைய உள்ளான வாழ்க்கை கரைப்படுத்துகிறது. वो मेरे मन की बातों को बिगाड़ रही நாம் है. ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைய முடியாது. हम हर एक दिन बदल नहीं அப்போ सकेंगे. இன்றைக்கு உங்க உள்ளான வாழ்க்கையை யோசித்து பாருங்க. आप अपना अंदर का जीवन स्मरण करो. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அப்ப சுத்திகரிக்கப்பட்டு இருந்தா यदि शुद्ध किया होगा, ஒவ்வொரு நாளும் हर दिन அது மறுரூபம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். वो बदलते रहेगा. சேவான் அவன் உள்ளத்திலே उसके मन में சுத்தம் இருந்தபடியினாலதான் शुद्धता होने के அவன் कारण வாழ்க்கை மறுரூபம் அடைஞ்சுக்கிட்டே उसका இருக்கான். जीवन रूपांतर होते गया. சேவானை பார்த்தவர்கள் स्तिफनास को जिन्होंने அவன் देखा, தேவ தூதனை போல वो இருந்தார்கள். स्वर्गदूत के समान दिखाई देने हालेलुया. लगा. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर का உண்டாகட்டும். पवित्र नाम महिमा அப்ப हो. தானியேலை கவனிப்போமானால் दानियेल के बारे में இந்த देखेंगे, உள்ளான வாழ்க்கை சுத்தம் இருந்தபடியினாலதான் उसका अंदर भीतर का जीवन में शुद्ध होने के விசேஷித்த कारण ஆவியை பெற்ற वो தானியேல், विशेष आत्मा पाया हुआ தேவனுடைய दानियेल, ஆவியை பெற்ற தானியேல், परमेश्वर की आत्मा को पाया हुआ இந்த உள்ளான दानियेल, மனுஷன் उसका भीतर का मनुष्य वो சுத்திகரிக்கப்பட்டபடியினால், शुद्ध होने के कारण, சுத்தமா वो शुद्ध இருந்தபடியினாலதான் होने के कारण யோசேப்பை பார்த்து यूसुफ को देखकर சோதம் பார்வோன் சொல்லுகிறான், फिरौन कहता है, तुम्हारे समान इस देश में ஒருவனுக்கு சமானவன் அல்ல. कोई भी विशेष नहीं है. सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. என்னை பிரிக்காது காத்து கொள்வா எந்த சூழ்நிலையும், என்னை பிரிக்காது காத்து கொள்வா, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவனே, அவர் வருமதி காத்து கொள்வே, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவனே, அவர் வருமதி காத்து கொள்வே, அவர் வரும் நாளிலே
हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அப்ப இது हो। உள்ளான சுத்திகரிக்கப்படுகிற போதோ भीतर का मनुष्य जब शुद्ध होता நாளுக்கு है நாள் மறுரூபம் அடைஞ்சிட்டே இருக்கும். प्रतिदिन रूपांतर அப்ப होते रहते யோசேப்பை हैं। கவனிப்போமானால் यूसुफ को ध्यान देंगे அந்நிய தேசத்தில் இருக்கிறான், जब परदेशी में था, அந்நிய தேசத்தில் இருக்கிறான், जब वो अन्य देश में था, அந்நிய மக்கள் மத்தியில் இருக்கிறான். अन्य लोगों के बीच में ஆனால் था, அந்த சோதரம் பார்வோன் ராஜா சொல்லுகிறான், तब फिरौन राजा कहता என் है தேசத்திலே मेरे देश में உம்மை போல விசேஷித்த ஆவி பெற்ற ஒருவனும் இல்லை. तेरे समान कोई नहीं जो विशेष आत्मा पाया அப்ப हो। அவன் வாழ்க்கை उसका உள்ளான जीवन வாழ்க்கை भीतरी சுத்தமா जीवन இருந்தபடியினால शुद्ध था, इसलिए அவன் மறுரூபம் वो அடைகிறான். रूपांतर होते गए। மறுரூபம் रूपांतर அது அகத்தின் அழகு முகத்திலே தெரிகிறது. अंदर की शुद्धता चेहरे में दिखाई देता ஆகையினால அவன் है। பார்க்கிற போதோ इसलिए वो जब அந்நிய रूपांतर हुआ ஜனங்கள் மத்தியிலே अन्य लोगों के बीच में மறுரூபமாய் காணப்படுகிறார். रूपांतर होते गया। அப்போ இந்த நாட்களிலே अब इन दिनों என் में உள்ளான வாழ்க்கை சுத்தமா இருக்குதா? मेरा भीतरी मनुष्य शुद्ध है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சோதரம் எத்தனை மூர்க்கம் இருக்குது, कितनी மூர்க்கம், कितनी मूर्खता आती है, சோதரம் எத்தனை பொய் பேசிட்டு இருக்கோம், कितनी झूठ बोले हैं, சோதரம் எத்தனை கோபம் இருக்கு. कितनी गुस्सा आता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ள எத்தனை பகை இருக்கு. मन में कितनी बैरपन है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நீங்க பகையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். इसी नफरत के साथ जी रहे हैं, சோதரம் பகை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க. नफरत को रखते हुए जीवन बिता रहे அந்த हैं। பகை வச்சுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்றோம். नफरत को रखते हुए प्रेज द लॉर्ड कहते हैं। பகை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றோம் பாருங்க. नफरत को रखते हुए ही प्रार्थना करते हैं। பகை வச்சுக்கிட்டு ஆவியில் நிரம்பிட்டு இருக்க. बैरपन को रखते ही आत्मा में भरते हैं। பகை வச்சுக்கிட்டு கை கொடுக்கிற பிரைஸ் தி லார்ட். बैर रखते हुए ही प्रेज द लॉर्ड कहते हैं। உள்ளான வாழ்க்கை भीतरी நீ जीवन இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். अभी तक शुद्ध नहीं हुआ है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन कहते हैं? இப்போ பகை யாருக்கும் இல்லை, किसके मन में नफरत नहीं है, கசப்பு யாருக்கும் இல்லை. किसके मन में कड़वापन नहीं है। கசப்பு பகை ஒண்ணுமே கிடையாது. मेरे मन में किसी के प्रति कड़वापन नहीं, அப்படின்னு மட்டும் ஜோர नफरत கரங்க नहीं। ஜோர கரண தட்டி கத்த சோதரம் பண்ணுவோம். ऐसे कहने वाले जोरदार ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இப்போ எது கை தட்டணும் अभी क्यों हमने ताली बजाया? சொல்லுங்க. बोलिए। பகை இல்லை, किसी के प्रति मेरे मन में कड़वापन या बैर नहीं பகை है, விரோதம் ஒண்ணுமே இல்லை. कोई प्रकार की कड़वापन नहीं है। அமே आमीन அமே. आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சோதரம் பலவன் வராம பார்த்துக்குங்க. பந்தி இப்படி திருவிருந்து பிறகு प्रभु भोज के बाद பலவன் வந்துடக்கூடாது. कोई निर्बलता ना आ जाए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆயன யாராவது சின்னது பெருசு இருந்தா क्योंकि छोटा बड़ा हो நேர அறிக்கை செய். सीधा कबूल कर दो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பகை வச்சுக்கிட்டு பந்தியில வரக்கூடாது. नफरत को रखते हुए प्रभु भोज में भाग मत लो। விரோதத்தை வச்சுக்கிட்டு இதுல வரக்கூடாது. किसी के प्रति विरोध रखते हुए भाग मत लो। பார்வைக்கு நீதிமான், दिखने में धर्मी, பார்வைக்கு நீதிமான், दिखने में धर्मी, பார்வைக்கு ஆவிக்குள்ளவன், दिखने में आत्मिक व्यक्ति, பார்வைக்கு ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவன், दिखने में आत्मा में भर के प्रार्थना करना, பார்வைக்கு நல்ல அந்நிய பாஷை பேசுற ஆளு, दिखने में अन्य भाषा बोलते हैं, பார்வைக்கு எல்லாத்தையும் கேட்டப்பட்ட ஆளு, दिखने के लिए सब कुछ निकाल दिए உள்ளத்துல हैं, பார்க்கிற போது लेकिन मन में देखेंगे तो அல்லேலூயா. हालेलुया। எத்தனை கசப்பு இருக்கு, कितनी कड़वापन है, எத்தனை வைராக்கியம் இருக்கு, कितनी तीव्रता है, எத்தனை மூர்க்கம் வச்சிருக்க. कितनी मूर्खता रखे हैं। சோதரன் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வாழ்க்கை வச்சிருக்க. 10 साल के पहले जो हुआ उसे भी रखे हो। அல்லேலூயா. हालेलुया। சோதரம் கல்யாணம் ஆன பொழுது அப்ப அந்த பிரச்சனை வாழ்க்கை வச்சிருக்க. शादी हुआ था उस टाइम जो हुआ था उसे भी याद रखे हो। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। உள்ளான வாழ்க்கை भीतरी जीवन சுத்திகரிக்கப்படணும். शुद्ध किया जाना है। அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பை பாருங்க, यूसुफ को देखिए, அவன் சகோதரமா उसके भाई लोग குழி தோண்டி புதைச்சா.
उसे குழி தோண்டு போதிச்சா उसे गड्ढे में डाल दिए थे, சோத்திரம் நிர்வாணப்படுத்தினா नंगा कर दिए थे, விட்டு போட்டா उनको बेच भी डाले, அவ்வளவு துரோகம் பண்ணானுங்க. इतना उसके अपराध ஆனா किए அந்த थे। சகோதரன் வருகிற போதோ फिर भी जब भाइयों को देखा, ஹalleluya, हालेलुया, யோசேப்புக்கு என்ன இல்ல, यूसुफ के अंदर क्या नहीं था? பழி வாங்குற எண்ணம், कोई बदला लेने का இல்லையா? विचार नहीं था, பகை இல்ல, उसमें कोई बैरपन என்ன नहीं இப்படி था। பண்ணிட்டானுங்களே, कई लोग சோத்திரம் என்ன இப்படி தூக்கி வீசி போட்டானுங்களே, उसने मुझे ऐसा फेंक दिया, குடும்பத்தை என்ன வெற்றி விட்டானுங்களே, भाई लोग ने मुझसे परिवार से अलग தகப்பனை कर விட்டு दिया, பிரிச்சிட்டானுங்களே, मुझे अपमान कर दिया। இந்த வைராக்கியம் எல்லாம் இந்த கோபம் எல்லாம் யோசேப்புக்குள்ள கொஞ்சமோ ये विचार, ये क्रोध बिल्कुल यूसुफ में नहीं था। இருந்ததா இல்லையா? था या नहीं? ஹalleluya. हालेलुया। அப்ப இன்றைக்கு நமக்குள்ளே आज हमारे अंदर சின்ன சின்ன காரியங்களுக்காக நமக்குள்ள என்ன இருக்கு? छोटी छोटी सी बातों के लिए हमारे अंदर क्या है? ஹalleluya. हालेलुया। நான் சபையில் எல்லாருக்கிட்டும் சோத்திரம் முழு மனசோட சோத்திரம் சமாதானத்தோட நான் பேசிட்டு இருக்கேன். मैं कलीसिया में सबके साथ मिलजुल कर समाधान से हूँ। ஹalleluya. हालेलुया। ஒரு கசப்பு அங்கிட்ட இல்ல, कोई भी कड़वापन नहीं है। எல்லா விசுவாசி கிட்ட, सभी विश्वासी के साथ, என் வீட்டாருக்கிட்ட मेरे घर वालों के पास சோத்திரம் சுத்தமான மனசோட பேசிட்டு பழகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். मैं शुद्ध मन से बातें करता हूँ, शुद्ध मन से जी रहा हूँ। அப்படின்றது மட்டும் நல்ல ஒரு கரங்களை வைத்து ஒரு ஹalleluya சொல்வோம். ऐसे कहने वाले अपने हाथ उठाकर हालेलुया कहेंगे। हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। யோசித்து பாருங்க, सोच के देखिए, சோத்திரம் ஏதாவது மறந்து இருக்கும். कुछ तो भूल गए होंगे। ஹalleluya. हालेलुया। அப்படி கசப்பு இருந்தா, यदि कोई कड़वापन அப்படி பகை हो, இருந்தா, कोई बैरपन हो, நேரா சோத்திர கையை பிடிச்சு அறிக்கை செய்யணும். उनका हाथ पकड़कर कबूल कर दो। சோத்திரம் இளைய மகன் என்ன செஞ்சான்? जो उड़ाऊ पुत्र ने क्या किया था? தபங்கிட்ட போயிட்டு वो अपने पिता के पास गया। சாரி டாடின்னு சொன்னாவன். क्या उसने सॉरी डैडी कहा? ஹalleluya. हालेलुया। நான் என்ன செஞ்சேன்? मैंने क्या कर दिया? மரத்துக்கு விரோதமாய், मैंने स्वर्ग के मकुरदमाय, विरोध और तुम्हारे पावन विरोध चेंजे। मैंने पाप कर दिया, என்னை மன்னிச்சிரு. मुझे क्षमा कर दो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்பதான் உள்ளான வாழ்க்கை என்ன ஆகும்? तभी हमारा भीतरी जीवन क्या होगा? சுத்தமாகும். शुद्ध होगा। உள்ளான வாழ்க்கை சுத்தமாகும். भीतरी जीवन शुद्ध உள்ளான होगा। வாழ்க்கை பரிசுத்தம் அடையும். भीतरी जीवन पवित्र நீ होगा। ஃபார்மாலிட்டிக்கு சாரி சிஸ்டர், மன்னிச்சு சிஸ்டர், தெரியாம பேசிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன்னு வந்தா, यदि तुम केवल नाम के लिए सॉरी सिस्टर मैंने गलती से बोल दिया, गलती से कह இது दिया ஒரு நாள் कहोगे, வாழ்க்கையில பரிசுத்தத்தை तो अपने जीवन में கொண்டு कभी पवित्रता नहीं पाओगे, கொண்டு வர. नहीं आएगा। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்ட இருதயத்தை தேவனுக்கு நம்ம தருவாரா? वैसा मन परमेश्वर हम हर एक को दे। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம், धन्यवाद, ஸ்தோத்திரம். धन्यवाद। ஒரு விஷயம் கூட एक बार हम இந்த இருதயத்துல கையை வச்சுக்கிட்டு, इस मन में हाथ ஆண்டவரே रखें। हे प्रभु, எனக்குள்ள ஒரு கரையும் இருக்க கூடாது ஐயா. मेरे मन में कोई दाग न சரீரத்துல இருக்க हो, கூடாது. मेरे शरीर में भी कोई दाग உள்ளான न வாழ்க்கை இருக்க கூடாது हो, ஆண்டவரே. मेरे भीतरी मन में भी कोई दाग எல்லாத்தையும் न எடுத்து हो, போட்டு சுத்தப்படுத்த ஐயா. सब शुद्ध कर दीजिए प्रभु। கொஞ்ச நேரம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி थोड़े ஜெபிக்கலாமா? देर के लिए धन्यवाद बोलकर ஆண்டவரே என் प्रार्थना உள்ளான வாழ்க்கை करेंगे। எந்த கரையும் இருக்க கூடாது ஐயா. मेरा भीतरी मन में कोई இந்த दाग பந்தியில नहीं பங்கு होना பெறுகிற போதோ चाहिए। कोई प्रभु भोज में भाग लेते நான் ஒரு समय ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் मैं மாற एक வேண்டும். आशीष पाया हुआ पुत्र बनना है, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் मैं மாற வேண்டும். आशीष पाया हुआ परिवार ஒரு बनना புதிய है, ஜீவனை பெற்றவனாய் एक இருக்க வேண்டும். नया जीवन ஒரு पाना புதிய है, அபிஷேகத்தை एक பெற்றவனாய் नया இருக்க வேண்டும். अभिषेक को पाना ஒரு புதிய है, கிருபையை एक பெற்றவனாய் இருக்க नया வேண்டும். अनुग्रह को என் पाना வாழ்க்கை है, மறுபடியும் துளிர்க்க வேண்டும். मेरा जीवन फिर से என் खिलना வாழ்க்கை है, மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட मेरा வேண்டும். जीवन फिर से என் आशीष पाना சரீரத்திலே है, मेरे என் शरीर உள்ளான में, வாழ்க்கையில் இருக்கிற मेरे भीतरी எல்லா मनुष्य के கரையை जीवन மாற்ற में ஆண்டவரே. सारे दाग को दूर कर दीजिए प्रभु। தோத்திரன் 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 Hallelujah. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தகப்பனே தோத்திரன் 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 தோத்திரன். நல்ல ஆண்டவன் நல்ல ஆண்டவன். ஒரு விஷயத்தை கழுவோம், ஒரு விஷயத்தை கழுவோம். தகப்பனே சோத்திரன் சோத்திரன் சோத்திரன். இன்னி முற்றும் மற்றிட உன்னத பல நூற்றிடும். இன்றும் என்றும் இயேசுவே நீ நல்வர ஈந்திடும். கன்னிக சிக்கிடாமல் கண்மணி போல் வாழ்ந்திடும்.
கண்மலைய மீட்பர் காவலும் நீரே வானத்திருந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரந்தில் ஆசீர்வாதங்கள் சுயடம்பரமத்தன் சுட்டரிக்க வேண்டுமே தயவத்தாழ்மையை நாவி தந்தருள வேண்டுமே மாயமனையவன் என்று மனம வேண்டுமே ஆயனை அடியார்களின் அடைக்கலமே வானத்திருந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவர் ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரந்தில் ஆசீர்வாதங்கள் சுயடம்பரமற்ற சுட்டரிக்க வேண்டுமே தயவு தாழ்மையை நாவி தந்தருள வேண்டுமே மாயமனையவன் என்று மனம வேண்டுமே ஆயனை அடியார்களின் அடைக்கலமே வானத்திருந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவர் ஞானமுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. சோதரன் யோபின் புஸ்தகம் अय्यूब की पुस्तक முதலாம் அதிகாரம் पहला अध्याय 5வது வசனத்தை 5वां वचन को வாசிப்போமானால் पढ़ेंगे. யோபின் புஸ்தகம் अय्यूब की पुस्तक முதலாம் அதிகாரம் पहला अध्याय 5வது வசனம் 5वां वचन. யோபு ஒருவேளை பரிசுத்தப்படுத்தி இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபலி செலுத்துவான். இந்த பிரகாரம் அந்நாட்களிலே செய்து வந்தார். जब जब बोझ के दिन पूरे हो जाते तब तब अय्यूब उन्हें बुलाकर पवित्र करता और बड़े बोर को उठकर उनकी गिनती के अनुसार होम बलि चढ़ाता था, क्योंकि अय्यूब सोचता था कदाचित मेरे लड़कों ने पाप करके परमेश्वर को छोड़ दिया हो. इस रीति से अय्यूब सदैव किया करता था. हालेलुया हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. யோபுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்திருக்கிறோம். अय्यूब के जीवन के बारे में हम जानते हैं. யோபு எப்பொழுதுமே தன் குடும்பத்திலே பரிசுத்தத்தை விரும்புகிறவன். अय्यूब सदा अपने परिवार में पवित्रता को चाहता था. அப்போ அந்த யோபுடைய பிள்ளைகள் மேல் கவனமா இருக்கிறான். अय्यूब अपने बच्चों पर बहुत ध्यानपूर्वक रहता था. அதாவது தன் குடும்பத்து மேலே கவனமா இருக்கிறான். अपने परिवार पर बहुत ध्यानपूर्वक அப்ப था. இந்த பிள்ளைகள் ये बच्चे இந்த விருந்து வீட்டுக்கு சென்று ஏதாயிலும் தங்கள் பிள்ளைகள் பாவம் செய்து இருப்பார்களோ, क्या किसी खाने पीने में गए थे तब कुछ पाप किया हो, சோதரம் என்று அவன் நினைத்து ऐसे सोचकर தன் குடும்பத்தை சுத்தம் பண்ணி சுத்தமா வைத்துக் கொள்ளுகிறார். अपने बच्चों को वो बुलाकर शुद्ध कर देता था. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அப்ப இந்த हो. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறேன்னா हम भी जो प्रभु भोज में भाग लेने वाले हैं, அன்று பஸ்காவை ஆசரித்த போதோ फसक का पर्व मनाते समय அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். वे लोग ने अपने आप को शुद्ध किया. அவ்விதமாய் இந்த நாட்களிலும் उसी प्रकार इन दिनों में இந்த பஸ்காவை பந்தியிலே பங்கு பெற போகிறேன்னா इस फसक का पर्व में भाग लेने वाले நாம் சுத்திகரிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். हम शुद्ध किए हुए रहना है. அந்த சுத்திகரிப்பு वो शुद्धता முதலாவது சரீரத்திலே காணப்பட सबसे வேண்டும். पहले हमारे शरीर में होना है. இரண்டாவது உள்ளான வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். दूसरा भीतरी जीवन में होना है. மூன்றாவது तीसरा இந்த குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். पारिवारिक जीवन में होना है. हालेलुया. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा இந்த हो. யோபுடைய குடும்பத்தை பார்த்து इस अय्यूब के परिवार को देखेंगे. அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், उसके मित्र दोस्त लोग कहते हैं, உன்னுடைய கூடாரத்தை விசாரிக்கிற போதோ तेरे तंबू की जब पूछताछ करते हैं சமாதானத்தோடு இருக்க காண்பி. उसे शांति के साथ हम देखते உன்னுடைய हैं. வாசஸ்தலத்தை விசாரிக்கிற போதோ तेरे
मेरे निवास स्थान की पूछताछ करते குறைவை समय காண வெற்றி. कोई कमी नहीं அது होगी। எல்லாம் ஆவியின்படி சரீரத்தின்படி. आत्मिक रीति से, शारीरिक रीति அந்த से, பரிசுத்தம் குறையல, सारी पवित्रता में, குடும்பத்து அன்பு குறையல, परिवार में प्रेम की गति नहीं குடும்பத்து होगी, சமாதானம் குறையல, प्रेम में समाधान कटी नहीं, நல்ல சமாதானம் குடும்பம் ஒரு குறைவில்லாம இருக்கு. परिवार में कोई कमी नहीं है। அப்ப அந்த யோபு लेकिन तब தன் अय्यूब குடும்பத்தை अपने परिवार को ஒவ்வொரு நாளும் हर एक दिन கரை இல்லாம बिना निष्दाग से, हालेलुया, हालेलुया, சுத்தமாக வைத்துக் கொண்டார். शुद्धता के साथ रखता था। हालेलुया. हालेलुया। அப்ப நம்ம வீடு சுத்தமா இருக்குமானா यदि हमारा घर शुद्ध हो, 128ஆம் சங்கீதத்தின்படி 128 भजन संगीता के நம்முடைய வீடு अनुसार ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். हमारा घर आशीष पाया हुआ रहेगा। हालेलुया, 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 हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்போ 128ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. 128 भजन संगीता को அந்த पढ़ के देखिए। சங்கீதத்தின்படி நம்முடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கும். उस भजन संगीता के अनुसार हमारा घर में आशीर्वाद அப்போ होगी। சுத்தம் இல்லை என்றால் यदि कोई शुद्ध न அந்த हो, வீடு ஆசீர்வதிக்கப்படாது. उस घर में आशीर्वाद नहीं அந்த होगी। வீடு சுத்தமா இருக்க வேண்டுமா? சுத்தமா இருக்குமானா यदि वो घर शुद्ध हो, சோத்திரம் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற போதோ मलाकी 2:12 में हम पढ़ते हैं, சோத்திரம் பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பார்கள். भक्तमान संतान का जन्म लेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। பக்தி உள்ள சந்ததி பெற்றெடுப்பார்கள். भक्तमान संतान को उत्पन्न அப்ப करेंगे। நம்முடைய குடும்பம் சுத்தமா இருக்குதா? क्या हमारे परिवार शुद्ध है? என் குடும்ப வாழ்க்கை சுத்தமா இருக்கிறதா? मेरा पारिवारिक जीवन शुद्ध है। பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற போதோ पवित्र पौलुस इब्रानियों को लिखता சோத்திரம் है, 13ஆம் அதிகாரம் 4 வாசிப்பீர்களானால் 13वां अध्याय 4वां वचन சோத்திரம் में அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? उसमें क्या लिखा है? நமது விவாக மஞ்சி என்ன செய்யக்கூடாதா? हमारा ஆசிசி படக்கூடாது. हमारे विवाह मंच में कोई कलंक न लगे। அப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே தூசு வரக்கூடாது. हमारे पारिवारिक जीवन में कोई धूल नहीं लगना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்களேன். तुम अपने जीवन के बारे में உங்க सोचो। குடும்ப வாழ்க்கை तुम्हारा पारिवारिक जीवन சோத்திரம் அன்பு நிறைந்து இருக்கிறதா? क्या प्रेम से भरा है? திருமணமாகும் போது கைப்பிடிச்ச அன்பு, शादी जिस दिन हुआ उस दिन हाथ पकड़ा, उस दिन का प्रेम இது வரைக்கும் இருக்க பாருங்க. क्या अभी तक है? क्या देखो, நம்முடைய வீட்டுக்கு மருமகனோ மருமகளோ வந்த அப்போ இருந்த அன்பு, हमारे घर में जिस दिन बहू आई थी, दामाद आया था, उस दिन जो प्रेम था இன்னைக்கு இருக்க பாருங்க. उस दिन आज है क्या? देखो, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சமாதானம் இருக்க பாருங்க. शांति है क्या? देखो, ஐக்கியம் இருக்க பாருங்க. संगति है क्या? देखो, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏன் ஐக்கியம் இல்லை, ஏன் அன்பு இல்லைன்னா क्यों प्रेम नहीं है? क्यों அந்த संगति नहीं है? விவாக மஞ்சு கெட்டு போச்சான். क्योंकि विवाह मंच ஆசீர்வதிக்கப்பட்டு बिगड़ गया கரைப்பட்டு है। போச்சு. विवाह मंच बिगड़ गया அப்ப है। குடும்ப வாழ்க்கை கரைப்பட்டு போனது. पारिवारिक जीवन में कलंक लग गया குடும்ப है। வாழ்க்கையில சுத்தம் இல்லை. पारिवारिक जीवन में शुद्धता नहीं है। அல்லேலூயா, हालेलुया। சோத்திரம். புருஷ மனைவிக்கு சரியான ஒரு அன்பு இன்னைக்கு பார்க்கவே சொல்லுங்களேன். पति पत्नी के बीच में कोई ठीक सा பூரணமான அன்பு पूरे मन से प्रेम பார்க்க முடியலையா? नहीं देख पाते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நானும் எங்க புருஷனோ, நானும் எங்க புருஷனோ, मैं और मेरा पति, நானும் எங்க மனைவியோ, मैं और मेरी पत्नी, திருமணமான நேரத்தில் இருந்த அன்பு, जिस दिन शादी हुआ उस दिन का प्रेम இதுவரைக்கும் அந்த அன்பு குறையல. अभी तक बिल्कुल नहीं घटा। அந்த அன்பு எங்களுக்கு கூடி இருக்குது. वो प्रेम और भी बड़ा है। அப்படின்னு மட்டும் ஜோர ஒரு அலையில சொல்வோம். ऐसा कहने वाले सिर्फ जोर से हालेलुया कहेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அது உண்மையான அன்பு தானா? क्या सच्चा प्रेम है? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சமாதானத்தோட நாங்க இருக்கிறோம். हम शांति से रहते हैं। பாத்திரம் எங்களுக்கும் என் புருஷனுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு मेरे और इल्ले। मेरे पति के बीच में या मेरा और मेरे पत्नी के बीच में कोई भेदभाव नहीं है। அப்படின்னு மட்டும் ஒரு அலையில சொல்லுவோம். ऐसा कहने वाले हालेलुया कहेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப கருத்து வேறுபாடு
இருக்குது. इसका मतलब आपके बीच में समझ नहीं है, வேறுபாடு இருக்குது, समझ नहीं है, ஐக்கியம் இல்ல, संगति नहीं है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. எங்க வீட்டுக்காரி வீட்டுக்கு வந்தா मेरा पति जब घर आ जाता है நான் வந்தவன தண்ணி குடுக்கறேன், मैं प्रेम से पानी देती हूँ. அப்படின்னு மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுவோம். ऐसा कहने वाले सिर्फ अपना हाथ उठाकर हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. எங்க வீட்டுக்கு நான் தான் சாப்பாடு போட்டு வைக்கிறேன், मेरे घर वाले को मैं ही खाना डाल के देती हूँ. அப்படின்னு மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுவோம். ऐसा कहने वाले हाथ उठाकर हालेलुया कहेंगे. சில பேர் ஒண்ணுமே கை தூக்க மாட்டேருக்கு. कुछ लोग किसी भी बात के लिए हाथ नहीं उठा रहे. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இல்ல எங்க வீட்டுக்காரே போட்டு சாப்பிடுவாரு, मेरा पति खुद आएगा, पति डाल के खाएगा. அப்படி மட்டும் ஹalleluya சொல்லுவோம். ऐसा कहने वाले हाथ उठा के हालेलुया बोलिए. ஹalleluya. हालेलुया. இது ஒண்ணு மட்டும் கை தூக்கி நினைக்கிறேன். सिर्फ एक जन हाथ हालेलुया. उठाए. हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. யோசித்து பாருங்க, सोच के देखिए, சிந்தித்து பாருங்க. सोच के देखिए. சோதரம் உங்க வாழ்க்கையில பிரிவினை வரக்கூடாது, आपके जीवन में कोई किधर भी कोई அன்பு भेद नहीं அன்பு होना है, குறையக்கூடாது. प्रेम नहीं घटना है. இன்னைக்கு சோதரம் புருஷனோடு மனைவியோடு திறந்த இருதயத்தோட வாழ முடியல. आज के दिन पति के साथ पत्नी खुले मन से जी नहीं पाती குடும்பம் है. இன்னைக்கு சுத்தம் இல்லாதபடினால தான் परिवार में शुद्धता न होने के कारण பிள்ளைகள் ஆசீர்வாதம் வரல, बच्चे में आशीर्वाद नहीं हो रहा है, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முடியல, आत्मिक जीवन में आगे नहीं बढ़ पा ரட்சிக்கப்பட रहे हैं, முடியல, उद्धार नहीं पा रहे हैं, அபிஷேகம் வர முடியல, अभिषेक नहीं पा रहे சபைக்கு हैं, வர முடியல. कलीसिया में नहीं आ पा रहे हैं. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? ஹalleluya. हालेलुया. குடும்ப வாழ்க்கை சுத்தமா இருந்தா போதும். पारिवारिक जीवन में शुद्धता हो तो குடும்ப काफी வாழ்க்கை है. சுத்தம் வரட்டும், हमारा पारिवारिक जीवन शुद्ध होना அது चाहिए, பக்தி உள்ள சந்ததியா காணப்படும், तब भक्तमान संतानों को उत्पन्न பக்தி உள்ள करेंगे, சந்ததியா இருக்கும். तब भक्तमान संतान को அவ उत्पन्न பிள்ளைகள் करेंगे. சபைக்கு வரல, हमारे बच्चे कलीसिया में रक्षिக்கப்படல, आएंगे, कलीसिया में नहीं आए, पुरुषन उद्धार சபைக்கு नहीं வரல, पाए, पति अभी तक மனைவி भवन में சபைக்கு नहीं வரல, आया, पत्नी कलीसिया में नहीं आई, மாமியார் மாமனார் சபைக்கு வரல. मेरे सास ससुर कलीसिया में नहीं आए. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் ஏன் நடக்குதுன்னா, आज के दिन ये सब बातें क्यों हो रही हैं? குடும்பத்துல என்ன இல்ல परिवार में क्या नहीं है? சொல்லுங்களேன், என்ன இல்ல? சுத்தம். शुद्धता. எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोग को समझ में आ रहा है? இது புரியாது. ये समझ में नहीं आएगा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. குடும்பத்தை சுத்தம் பண்ண ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். परिवार को शुद्ध करने के लिए एक अच्छा मौका आपको दिया है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. பரலோகம் போகணும்னா, स्वर्ग जाना है तो, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா, अनंत जीवन पाना है तो குடும்பத்தை சுத்தம் பண்ணிக்கொள். परिवार को शुद्ध कर लो. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் பரலோகம் போக விரும்புறோம்? कितने लोग स्वर्ग जाना चाहते हैं? हालेलुया ஹalleluya. हालेलुया. அப்ப நம்ம வீட்டை என்ன செய்யணும்? इसका मतलब क्या करना चाहिए? हमारे घर को சுத்தம் பண்ணு. शुद्ध करना चाहिए. ஹalleluya. हालेलुया. சில எலியெல்லாம் இருக்கும் பாரு, कुछ चूहा सब होते हैं ना, இதுல எலியெல்லாம் படுத்து கிடக்கும், कुछ चूहा बीच बीच में चूहा आएगा घर. எலி வாசம் பண்ணி இருக்கும். चूहा घर में दरवाजा में रहेगा. அந்த எலியை நைட்டு போயிட்டு பிடிச்சு எடுத்து அடிச்சு வெளியே போடு. उस चूहे को आज रात को जाके पकड़ के मार डालो. எலியை சொல்லல, मैं चूहा नहीं बोल रही. ஹalleluya ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. எலி என்கிற சாராயம் இருக்கலாம், மதுபாண்டல் இருக்கலாம், चूहा नाम का शराबी हो, चूहा नाम का कोई என்னென்னமோ இருக்கலாம். नशीली वस्तु हो, ये हालेलुया. सब. हालेलुया. இன்னைக்கு அந்த எலியை சாகடி. उस चूहे को आज के दिन मार डालो. சோதரம். பிரிவினை இருக்கலாம், आपके बीच में भेदभाव हो, பெருமை என்கிற कोई- எலி இருக்கலாம், कोई घमंड नाम का चूहा ஈகோ हो, ஈகோ என்கிற எலி இருக்கலாம். ईगो नाम का चूहा हो. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया. இதெல்லாம் பிடிச்சு அடி, इन सबको पकड़ के मारो. ஈகோவை அடித்து போடு, ईगो को मार डालो, பெருமை அடித்து போடு. घमंड को मार சரி, डालो. விட்டு கொடுக்க மாட்டா. कुछ लोग एक दूसरे को छोड़ के சோதரம். नहीं மனைவி देंगे. விட்டு கொடுக்க மாட்டா, புருஷன் விட்டு கொடுக்க மாட்டா, पत्नी भी छोड़ेगी नहीं, पति भी नहीं छोड़ेगा, மாமியார் விட்டு கொடுக்க மாட்டா, सास भी नहीं छोड़ेगी, மருமகன் விட்டு கொடுக்க மாட்டா. बहू भी नहीं छोड़ेगी. ஹalleluya. हालेलुया. அப்ப இந்த எலியெல்லாம் என்ன செய்யணும்? ये सब चूहों को क्या करना चाहिए? அத நைட்டு போட்டு கொளுத்தி எரிச்சிடணும். रात को रात जाके जला के मार डालो. அமே आमीन அமே. आमीन. எரிக்கிறவங்களும் ஒரு அலைய சொல்லுவோம். जो जलाएंगे वो हालेलुया बोलिए. அப்போ நிறைய எலி இருக்கு. அப்போ
इसका मतलब हालेलुया। कई लोग के घर में जुआ है। லேலுயா. हालेलुया। குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. परिवार को शुद्ध कीजिए, पवित्र குடும்பத்தை कीजिए। பரிசுத்தப்படுத்துங்க. परिवार को पवित्र குடும்பத்தை कीजिए। பரிசுத்தப்படுத்துங்க. परिवार को पवित्र அப்ப कीजिए। வீட்டை பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டபடியினாலதான் घर को पवित्र रखने के कारण இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். दुगना आशीर्वाद पाया। இந்த வீட்டை யோபு பரிசுத்தமா வைத்துக் கொண்டபடியினாலதான் इस घर को और परिवार को अय्यूब அந்த पवित्र रखने के कारण பிள்ளைகள் விசேஷமான பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள். बच्चे विशेष बच्चे बन गए। அல்லேலூயா. हालेलुया। அறிவிலே, அழகிலே, ஞானத்திலே எல்லாவற்றிலும் விசேஷமாய் காணப்பட்டார்கள். सुंदरता में, ज्ञान में, विवेकता में, समझ में, सब में बढ़कर அப்ப थे। இன்றைக்கு உன் வீடு எப்படி இருக்குது? आज तुम्हारा परिवार कैसा है? பரிசுத்தமா இருக்கா? क्या पवित्रता கழுவணும், வீட்டை है? கழுவணும். सब अपने घर को धो, வீட்டை கழுவு. घर को धो, வீட்டை சுத்தம் பண்ணு. घर को शुद्ध करो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। வீட்டுல என்னென்ன சுத்தம் பண்ண நமக்கு நல்லா தெரியும் பாருங்க. हमको मालूम है घर में क्या क्या शुद्ध करना चाहिए। அதனால इसलिए இதுக்குன்னு வெளிப்பாடு வர வேண்டிய அவசியம் கிடையாது. कोई बाहरी रूप से नहीं। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். பையனு கள்ளத்தோட வச்சிருக்கான் பாருங்க. உன் பையன் கள்ளத்தோட வச்சிருக்கான் பாருங்க. तुम्हारा बेटा जो चोरी चुपके से कोई रिश्ता रखा है, देखो। உன் பொண்ணு கள்ளத்தோட இருக்கு பாரு. तेरी लड़की जो चोरी चुपके रिश्ता रखी है, புருஷனோட இருக்கு பாரு. तेरा पति भी वैसे ही है। மனைவியோட இருக்கு பாரு. तेरे पत्नी के पास साथ जो है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். வாழ்க்கை ஆனால் தான் அசுத்தமா இருக்கிறது. वो इसलिए जीवन में अशुद्धता है, சோத்திரம். இத வாழ்க்கை மாத்து. इसलिए जीवन को जीवन से स्तोत्रम। शुद्ध कर दो। பெற்றோருக்கு தெரிஞ்சு நீ பிள்ளையை கண்டிக்கல. पालक अपने बच्चों को डांटते नहीं हैं। சோத்திரம். இதை அறிந்து நீ கண்டிக்கவில்லை. इसे जानकर भी डांटते नहीं हो। யோசித்து பார்க்கணும். सोच के देखिए, அப்ப எங்கே என் குடும்பம் அசுத்தமா இருக்கிறது? कहाँ पर मेरे परिवार में अशुद्धता हो எங்கே गई என் है? குடும்பம் கெட்டு போய் கிடக்கிறது? कहाँ मेरे परिवार बिगड़ गई है? சோத்திரம். குடும்பத்திலே ஜெபம் சோத்திரம் கெட்டு போயிருக்கு. परिवार में प्रार्थना बिगड़ गई है। சோத்திரம். குடும்பத்திலே விசுவாசம் கெட்டு போயிருக்கு. परिवार में विश्वास बिगड़ गई है। சோத்திரம். குடும்பத்திலே ஆராதனை கெட்டு போயிருக்கு. परिवार में आराधना बिगड़ गई है। குடும்பத்திலே தேவசித்தம் கெட்டு போயிருக்கு. परिवार में परमेश्वर की इच्छा बिगड़ गई है। சோத்திரம். குடும்பத்திலே ஆவிக்கரம் கெட்டு போயிருக்கு. परिवार में आत्मिक जीवन बिगड़ गई है। குடும்பத்திலே உலகம் வந்துட்டு. परिवार में दुनिया आ गई है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யோசுவா குடும்பத்திலே உலகம் வரவில்லை. यहोशू के परिवार में कोई दुनिया नहीं आया। ஜெபம் கெட்டு போகவில்லை. प्रार्थना नहीं बिगड़ा, பரிசுத்தம் கெட்டு போகவில்லை. पवित्रता नहीं बिगड़ा, விசுவாசம் கெட்டு போகவில்லை. विश्वास नहीं बिगड़ा। சோத்திரம். ஞானமாய் காத்துக்கொண்டான். वो सब कुछ जानता था, சோத்திரம். ஞானமாய் காத்துக்கொண்டான். उसे ज्ञान से संभाल நோவா लिया। குடும்பத்திலே नूह के परिवार சோத்திரம். में அசுத்தம் வரவில்லை. अशुद्धता नहीं हुई, அசுத்தத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். अशुद्धता के विरोध जीवन बिता रहा பாவிகள் மத்தியிலே था, வாழ்ந்து கொண்டிருந்தான். पाप के भरे दुनिया में जी रहा நோவாவின் था। பிள்ளைகளுக்குள்ளே मोआब के बच्चों के अंदर அசுத்தம் வரவில்லை. अशुद्धता नहीं हुई, சோத்திரம். பாவங்கள் வரவில்லை. पाप नहीं हुई। சோத்திரம். கவனமா இருந்தான். बड़े ध्यानपूर्वक கவனமா रहा, இருந்தான். बड़े ध्यानपूर्वक குடும்பத்திலே रहा, கவனமா இருந்தான். बड़े ध्यानपूर्वक பிள்ளைகள் மேல் रहा, கவனமா இருந்தான். कितने அப்ப ध्यानपूर्वक இன்றைக்கு रहा। வாழ்க்கையிலே आज तुम्हारे உங்கள் जीवन குடும்பத்திலே में, तुम्हारे परिवार எத்தனை में அசுத்தங்கள் இருக்கிறது? कितनी अशुद्धता है, எத்தனை அசுத்தங்கள் कितनी இருக்கிறது? अशुद्धता है। அதெல்லாம் நீ சுத்தம் பண்ணணையா. सब जाके शुद्ध करो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். उसे सब शुद्ध करना சுத்தம் है, பண்ணணும். शुद्ध करना है, அப்பதான் வீடு ஆசீர்வதிக்கப்படும். तब घर आशीर्वाद होगा, அப்பதான் வீடு சமாதானமா तब இருக்க घर முடியும். में शांति होगी, அப்பதான் வீடு வருகிற வருமானத்தை கர்த்தர் तब ஆசீர்வதிப்பார். घर की कमाई को परमेश्वर आशीष வருகிற करेगा, காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். सभी आने वाले दिनों को आशीष करेगा। வாழ்க்கையில ஜெபம் கெட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? आपके जीवन में प्रार्थना बिगड़ कर कितने साल हो गया? வீட்டுல குடும்பம் இருக்கா? क्या परिवार में पारिवारिक प्रार्थना குடும்ப है? ஆராதனை இருக்கா? क्या आपकी पारिवारिक आराधना है? வீட்டுல தனி ஜெபம் இருக்கா? क्या घर में अकेले प्रार्थना है? வீட்டுல உபவாசம் இருக்கா? घर में उपवास है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வீட்டுக்குள்ள 3 ஜெபம் இருக்கணும். तेरे घर में 3 प्रार्थना होना चाहिए। குடும்ப ஜெபம் இருக்கணும். पारिवारिक प्रार्थना तनी होना जब चाहिए, இருக்கணும். अकेला प्रार्थना होना उपवास जब चाहिए, இருக்கணும். उपवास प्रार्थना होना இந்த चाहिए। 3 ஜெபம் இருக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ये 3 प्रार्थना जिसके परिवार में वो अपना हाथ उठाकर हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். காலை மாலை ஜெபிக்கிற குடும்பம் இருக்கணும். सुबह और शाम को प्रार्थना करने वाले होना है, தனி ஜெபம் இருக்கணும். अकेला प्रार्थना होना है। ஸ்தோத்திரம்.
வாரத்துல ஒரு நாள் குடும்பத்தை உபாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். हफ्ते में एक दिन सब परिवार के அப்பதான் लोग उपवास வீடு करके சுத்தமா प्रार्थना இருக்க करना, முடியும். तब वो परिवार शुद्ध होगा. அப்பதான் சாத்தா உள்ள வர முடியாது. तभी शैतान नहीं अंदर आ पाएगा. அப்பதான் உலகம் உள்ள வர முடியாது. तभी दुनिया अंदर नहीं आ पाएगा. அப்பதான் மாமிசம் உள்ள வர முடியாது. तभी ये शरीर अंदर नहीं आ पाएगा. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஆகினால इसलिए சுத்தம் இல்லாதபடினால தான் शुद्धता न होने के कारण மாமிசம் உள்ள வந்துருது. शरीर अंदर आ रहा है. சோதரம் மாமிசம் உலகம் வந்துருது. ये दुनिया अंदर आ रहा மாமிச है. இச்சை வந்துருது. शारीरिक अभिलाषा अंदर आ रही है. कोई प्रार्थना नहीं है. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வந்துருது உள்ள. सब एक एक करके अंदर आ रहा ஆகினால் தீர்மானம் எடுத்து है. इसलिए निर्णय ले लो, என் வீடு சுத்தம் உள்ளதா இருக்கணும். मेरा घर शुद्ध होना चाहिए. சோதரம் என் வீடு சுத்தமா இருக்கணும். मेरा घर शुद्ध होना யோபு चाहिए. சுத்தமா வைத்துக் கொண்டான். अय्यूब अपने परिवार को शुद्ध रखा. சோதரம் ஒரு நோவா சுத்தமா வீட்டை வச்சுக்கிட்டான். एक नूह अपने परिवार को शुद्ध रखा. ஹalleluya हालेलुया. அவனோட கிருபை வந்துகிட்டே இருந்துச்சு. इसलिए उसके ऊपर अनुग्रह उतरते रहा, கிருபை அவன் தந்துகிட்டே இருந்தார். अनुग्रह देते रहा. அது வீடு சுத்தம்ல ஒரு கிருபை இல்லை வீட்ல. उसका घर में शुद्धता नहीं, अनुग्रह भी नहीं है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. வீட்டை சுத்தமா வைத்துக்கொள். घर को शुद्ध रखिए. கிருபை தானா வரியா? अनुग्रह अपने आप मिलेगा. கிருபை தானா வரும். अनुग्रह अपने आप मिलेगा. हालेलुया हालेलुया. சோதரம் யோபு அய்யூப் தன் வீட்டை சுத்தமா வைத்துக் கொண்டான். अपने घर को शुद्ध रखा. ஆசீர்வாதம் தானா வந்ததுயா? आशीर्वाद अपने आप आया. ஒரு கொர்நேலியு புறஜாதியா एक कोर्नेलियुस தன் अन्य வீட்டை जाति, அப்படியே சுத்தமா வச்சுக்கிட்டான் वो பாருங்க. अपने परिवार के साथ सब कुछ शुद्ध रखा. ஜெபம் ஜெபம் सदा प्रार्थना प्रार्थना சோதரம் ஆனா प्रार्थना. தேவ தூதனே வந்துட்டான் பாருங்க. हाँ स्वर्गदूत उतर कर आया. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஆகினாலே इसलिए உங்கள் வீடு சுத்திகரிக்கப்பட்டதா आपका இருந்தா घर शुद्ध किया गया हो, இந்த பந்தியில பங்கு பெறுகிற போதோ तब प्रभु भोज में भाग लेते இந்த समय, பந்திக்கு பிறகு इस भोजन के बाद உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். आपका परिवार आशीष पाएगा. ஹalleluya हालेलुया. எத்தனை பேருக்கு புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? ஹalleluya हालेलुया. வீடு சுத்தம் இல்லாம பந்தியில பங்கு பெறாது. घर में शुद्धता के बिना प्रभु भोज में भाग मत लो. சோதரம் பங்கு பிரயோஜனம் கிடையாது. लेके भी फायदा नहीं है. வருகிற வருமானம் அடைபட்டு போகும். आपका जो कमाई होगा वो बंद हो जाएगा. இருக்கிற சமாதானம் கெட்டு போயிடும். जो शांति है वो भी बिगड़ जाएगा. இருக்கிற அன்பு பறி போயிடும். जो प्रेम है वो भी लूट लिया ஆகினால जाएगा. इसलिए குடும்பம் நல்லா இருக்கணும். यदि मेरा குடும்பம் परिवार अच्छा रहना है, आशीर्वाद குடும்பம் से மகிமையில रहना है, பிரவேசிக்கணும். परिवार स्वर्ग में उठा लिया जाना है, உன் குடும்பத்தை சுத்தம் ऐसा பண்ணிக்கொள். विचार हो तो परिवार को शुद्ध சுத்தம் பண்ணிக்கொள். करो. परिवार को शुद्ध சுத்தம் करो. பண்ணிட்டு शुद्ध करने के கர்த்தருடைய பந்தியில बाद பங்கு பெறு. फिर प्रभु भोज में आकर भाग लो. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. சோத தனிமையா வந்திருக்கிற கர்த்தருடைய பந்தியில अकेला नहीं आना है प्रभु भोज में. புருஷனோட புருஷன் இருந்தா புருஷனோட வர வேண்டும். यदि पति है तो पति के साथ आओ. மனைவி இருந்தா மனைவியோட வர வேண்டும். पत्नी है तो पत्नी के साथ आओ. பெற்றோர் இருந்தா பெற்றோட வர வேண்டும். यदि पालक है तो पालक के साथ आओ. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. குடும்பத்தோட வந்துட்டா परिवार के साथ आ जाओगे வீடு சுத்தமா இருக்கு. तो घर शुद्ध हो जाएगा. வீடு சுத்தம் பண்ணி இருக்கு. घर को शुद्ध कर दिया है. ஹalleluya हालेलुया. நீ தனியா வந்த यदि तुम अकेले आओगे, வீட்ல என்ன இல்ல? घर में क्या नहीं है? बोलो ஹalleluya हालेलुया. எத்தனை பேர் புரியுது? कितने लोगों को समझ में आ रहा है? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஸ்தோத்திரம். பணத்தை நாளைக்கு சம்பாதிக்கலாம். पैसा कल भी कमा सकते हो. ஹalleluya हालेलुया. சோத இன்னைக்கு தேவன் தந்த கிருபையை நாளைக்கு பெற்றுக்கொள்ளவே लेकिन आज परमेश्वर ने जो अनुग्रह दिया है वो कल के दिन कमा नहीं सकोगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இன்னொரு பந்தி வருமா வைக்குமா தெரியாது. और एक प्रभु भोजन हमारे लिए होगा या नहीं அதுக்குள்ள होगा नहीं जानते. ஆண்டவர் வருவார். उसके पहले यदि परमेश्वर आ இல்ல जाए நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். या तो हम उठा लिए जाएंगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. பந்தி அசட்டை பண்ணாதீங்க. इसलिए प्रभु भोज को कोई भी तुच्छ नहीं समझना. அடுத்த முறை பார்த்துக்கன்னு சொல்லாத. अगले बार ले लूंगा ऐसा मत बोलो. அடுத்த முறை ஆண்டவர் வரலாம். यदि बीच में परमेश्वर ஒருவேளை आ जाए நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். हम उठा लिए எதுவும் நடக்கலாம். कुछ भी हो सकता है. ஆனா தந்திருக்கிறார். परमेश्वर ने अभी இதை जो दिया பயன்படுத்திக் है கொள்ளுங்க. इस मौका இதை को उपयोग புஜனப்படுத்திக் कर கொள்ளுங்க. लो. इसे उपयोग कर लो. எங்க சரீரத்தை கலவ வேண்டும். शरीर को शुद्ध எங்க कर உள்ளான लीजिए. வாழ்க்கை கலவ வேண்டும். कहाँ भीतरी मन को शुद्ध எங்கே करना குடும்பத்தை है. கலவ कहाँ வேண்டும். परिवार को शुद्ध करना இதெல்லாம் है. கழுவி ये கொள்வீர்களான सब धुलवा लीजिए. நிச்சயமா இந்த பந்தியில பங்கு பெற்று निश्चय प्रभु भोज में भाग இயேசு लीजिए. வருகிற போது यीशु के आते இந்த समय வாழ்க்கை மறுரூபம் அடையும். हमारा जीवन रूपांतर ஒருவேளை हो வருகை जाएगा. தாமதமானா यदि आने में மரணம் देरी भी हो சந்தித்து जाए, இருக்குமானா, यदि हमारा मौत आ இந்த जाए, மரணம் சந்தித்து அடக்கப்பட்டு இருக்கும் போதும் मौत के होते ही இயேசு வருகிற போது यीशु के
இந்த आते பந்தியில் ही பங்கு பெற்ற நாம் ये शरीर जो அது मिट्टी में உயிரோடு है எழும்பும். ये रूपांतर जी उठेगा हालेलुया, हालेलुया हालेलुया। எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? कितने लोग समर्पण करना चाहते हैं? எல்லாம் அப்படியே முழங்கால் सब படிங்க. घुटने में இந்த आइए। மூன்று காரியத்தை மட்டும் 3 बातों को हमने से என் சரீரத்தை देखा। கழுவோம், शरीर को என் शुद्ध உள்ளான करेंगे, வாழ்க்கை கழுவோம், मेरा भीतरी என் मन को குடும்பம் धुलवा கழுவப்படுது दीजिए, ஐயா. मेरे परिवार को ஒப்பு धुलवा கொடுப்போம். दीजिए, समर्पण கர்த்தர் कीजिए। ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको எல்லாம் आशीष கொஞ்சம் दे। ஒப்பு கொடுத்து சோத்திரம் सब ஜெபிக்கலாம். समर्पण करके प्रार्थना சோத்திரம் करेंगे। சோத்திரம் 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 நல்ல ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆவியானவரே சோத்திரம் ஆவியானவரே சோத்திரம் 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 தகப்பனே ஆவியானவரே சோத்திரம் 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 தகப்பனே துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே சோத்திரம் தகப்பனே சோத்திரம் 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 தகப்பனே சோத்திரம் தகப்பனே சோத்திரம் தகப்பனே ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே எங்களை கழுவையா, எங்களை கழுவ ஆண்டவரே. சோத்திரம் 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 தகப்பனே சோத்திரம் தகப்பனே சோத்திரம் 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 தகப்பனே எங்களை சுத்திகரியும் 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 தகப்பனே சோத்திரம் 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 ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நல்ல ஆண்டவர் நல்ல ஆண்டவர். தோத்திரன் 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 நல்ல ஆண்டவரே. தீவன்பின் வெள்ளம் புரண்டோடுதே தாழ்வி முகினோமே நிச்சலாளமே சக்தி அடைந்தேங்க பக்தியோடிலங்க ஜீவவும் ஊற்றே பொங்கி பொங்கி வா சக்தி அடைந்தேங்க பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா வானந்திரந்தம் வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானந்திரங்குமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருமாயே பாருவே அன்பரிலேச பொங்கி பாருவே அன்பினருமாயே பாருவே
ஆவியானவர் உராராமா நீராராமா ஓ சரீரத்தை சுத்திகரிப்பீராக ஓ மீனாராமா ஊராராமா தோத்ர 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 ஓ குடும்பத்தை சுத்திகரிப்பீராக குடும்ப வாழ்க்கை சுத்திகரிப்பீராக குடும்ப வாழ்க்கை சுத்திகரிப்பீராக ஓ ஆவிக்கிற வாழ்க்கை சுத்திகரிப்பீராக உள்ளான வாழ்க்கை சுத்திகரிப்பீராக உராக்காபா பாபா 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 உராராமா 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 நீனா நாமா தோத்ர தோத்ர விட்டுக்கொடு 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 ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடு அன்பு சகோதரி ஒப்புக்கொடு அன்பு சகோதரி ஒப்புக்கொடு சுத்திகரிப்பை தருகிறார் சுத்திகரிப்பை தருகிறார் சுத்திகரிப்பை தருகிறார் உனக்குள்ள சுத்திகரிப்பை உண்டாக்குறார் உனக்குள்ள சுத்திகரிப்பை உண்டாக்குறார் ஒரு குடும்பத்தை சுத்திகரிப்பு உண்டாக்குறார் ஆவியானவர் 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 ஆளுகை செய்கிறார் உராராபா பாபா 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 உராராபா ஷக மீனா நாமா தீராரபா உராராபா உராக்கபா பாபா 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 உராராபா பாபா 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 தோத்ர 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 விட்டுக்கொடு தேவப்பிள்ளை விட்டுக்கொடு விட்டுக்கொடு அர்ப்பணை 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 ஒப்புக்கொடு 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 தோத்ர பைஷலா தோத்ர 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 பைஷலா ஆவியானவர் தோத்ர பைஷலா உராராபா தீனா நாமா உராராபா ஷக நீகாபா உராராபா தீனா நாமா தோத்ர 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 ஓ சுத்திகரிக்கிற தேவனே சரீரத்தை சுத்திகரியோ உள்ளான வாழ்க்கை சுத்திகரியோ குடும்பங்களை சுத்திகரியோ குடும்பங்களை சுத்திகரியோ உராராபா தீனா நாமா உராராபா ஷக நீகாமா மீனா நாமா தூராரபா தோத்ர 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 मीना नाम धन्यवाद हो प्रभु जी, शुद्ध कीजिए, सोत शुद्ध कीजिए, हालेलुया। धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद हो प्रभु जी, धन्यवाद। सोत हालेलुया, हालेलुया। அன்று பழைய ஏற்பாட்டின் சபையார் उस पुराने नियम के कलीसिया இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போதோ फसक का पर्व मनाते समय தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். अपने आप को शुद्ध किया। இயேசுவானவரோ यीशु मसीह भी இந்த பஸ்காவை பண்டிகை ஆசரிக்கிற போது फसक का पर्व मनाने से पहले அவர் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணினார். सब कुछ शुद्ध அதே किया। போல இந்த நாளிலே इस आने वाले இந்த दिनों பஸ்காவை में நாம் ஆசரிக்கிற போது भी फसक का पर्व मनाने से நம்மை पहले நாமே சுத்தம் பண்ணும்படியா हम भी अपने आप को शुद्ध இந்த करने சரீரத்தை के சுத்தம் लिए பண்ணும்படியா शरीर को शुद्ध करने உள்ளான के लिए மனுஷன் சுத்தம் பண்ணும்படியா भीतरी मन को शुद्ध करने குடும்பத்தை के சுத்தம் लिए பண்ணும்படியா परिवार को शुद्ध நாளே करने தேவன் के அனுக்கிரகம் लिए செய்யும்படியா परमेश्वर தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஒரு விஷயம் எல்லா கரத்தட்டு கத்த சோத்திரம் பண்ணுவோம் கரல தட்டி கத்த சோத்திரம் பண்ணுவோம் குடும்பத்தை சுத்தம் பண்ணும் குடும்பத்தை சுத்தம் பண்ணும் வாழ்க்கை சுத்தம் பண்ணும் ஊரா ராபா ஷாகா மீனா நாமா தூரா ரபா ஊரா ரபா ஷாகா நீகாபா தீனா ரபா ஊரா ரபா தோத்ர 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 சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணு ஐயா ரைஷலா தோத்ர தோத்ர हमारा भीतरी मन शुद्ध हो जाए, சோத்ர परिवार शुद्ध हो जाए प्रभु जी। हालेलुया, 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 हालेलुया। எல்லாம் கத்த சோத்திரம் பண்ணுவோம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை इस शुद्धिकरण मंडली को இந்த முதல் நாள் கூட்டத்தை इस पहले दिन की मंडली மட்டுமா தேவன் ஆசீர்வதித்து परमेश्वर ने आशीष करके ஒரு விஷயம் நம்ம சுத்திகரித்தபடியா हमें एक बार शुद्ध किया, इसलिए எல்லாம் கத்த சோத்திரம் हम सब பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। ஆமென். கர்த்தர் எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। சிஸ்டர் ஜெபிங்க. सिस्टर जी प्रार्थना कीजिए।
ஏசப்பா உமக்கு நன்றி. धन्यवाद प्रभु जी। பரிசுத்த பிதாவே மே துதிக்கிறோம் ஐயா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். पवित्र पिता हम आपकी धन्यवाद करते स्तुति करते கிருபையாய் प्रभु। கர்த்தர் இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह रूप से दिया हुआ इस शाम की समय के लिए धन्यवाद। பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வரும்படியாய் கர்த்தருடைய கண்களில் கிடைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி स्वर्गीय செலுத்துகிறோம். परमेश्वर की सन्नति में इकट्ठा होने के लिए आपकी नजरों में दया मिला इसलिए धन्यवाद। நல்ல நாளிலும் தகப்பனே இந்த திருவிருந்து ஆராதனை கர்த்தர்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस शुभ दिन में भी आप हमारे लिए प्रभु भोजन की मंडली आयोजन करके दिया इसलिए धन्यवाद। இதற்காக தொடர்ந்து நடக்கிற இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. लगातार होने वाली इस शुद्धिकरण मंडली को भी प्रभु आप आशीष कीजिए। பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் வருகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாஞ்சியோடு தேவையோடு ஆண்டவர் இது என்ன பேசுவார் என்று எதிர்பார்ப்போடு கடந்து வர கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. पवित्र आत्मा जी के सम्मुख में चरण स्थान में आने वाले हर कोई परमेश्वर मुझसे क्या बातें करेगा, क्या कहेगा, इस बड़े मकसद के साथ आने के लिए तैयार परमेश्वर आप ले आइए। யார் யாரோடு எந்தெந்த வார்த்தை எந்த ரீதியில எந்த விதத்தில் இடைப்பட்டால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. जिसके भी द्वारा परमेश्वर, जिसके भी पास परमेश्वर आपका वचन पहुंचे वो उसे आज्ञा पालन करने के लिए सहायता कीजिए। கல்லான இருதயங்களை எடுத்து நவமும் சதையுமான இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. सारे कठिन मन को दूर कर दीजिए और परमेश्वर कोमल मन हर एक को दीजिए प्रभु। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் மாறி वचन को सुनकर वचन के अनुसार चलने के लिए கர்த்தருடைய வசனத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் அனுகிரகம் परमेश्वर का वचन का आशीर्वाद को पाने के लिए सहायता कीजिए। ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. प्राण आत्मा शरीर को पूरी तरह से शुद्ध कीजिए। கரை திரை பிழையற்ற பரிசுத்தமாய் தேவனுடைய சந்நிதியிலே முன்னே காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. बिना किसी कलंक के, बिना किसी झुर्री के, बिना किसी डाग के परमेश्वर के सम्मुख में निकट पहुंचने के लिए सहायता कीजिए। தொடர்ந்து நாளை நடக்க இருக்கிற கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். कल के दिन होने वाली मंडलियों को भी आशीष कीजिए। தாசனை அதிகமாய் பலப்படுத்துவீராக. अपने दास को अधिक बलवंत कीजिए। உன்னுடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके पवित्र नाम की महिमा हो। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। ये मेरे मन यहोवा को धन्य के, जो मनोला में मुझ उसके प्रस्तुत पवित्र नाम नाम को दे धन्य के। इन ये मेरे मन आत्मावे यहोवा को धन्य के, उसके किए किसी उपकार को नहीं भूले। आमीन। लेलुया हालेलुया लेलुया हालेलुया लेलुया हालेलुया।